Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்க 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So we'll start the class. இப்போ நம்ம third chapter வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது monetary management and financial intermediation அப்படிங்கிற சாப்டர். ஸோ இந்த சாப்டர் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். இது ஆக்சுவலி ஒரு லென்த்தி சாப்டர். இந்த சாப்டர்ல வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து மணி சப்ளை, மானிட்டரி பாலிசி, பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், மணி மார்க்கெட்ஸ், என்பிஎஃப்சி, ஃபினான்ஸ் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், இந்த எல்லா செக்டருடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் இதில் நம்ம பார்க்க போறோம். நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ டேட்டா பார்க்க போறோம். அதே மாதிரி இதில் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ், அதனால வந்து சேஞ்சஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பார்க்க போறதுனால இது கொஞ்சம் லென்த்தியா போகும். அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த ரெண்டு செஷன்ல வர ரெண்டு சாப்டர்ஸ் தான் மெயினாக நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் குளோபல் லெவல்ல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா குளோபல் லெவல் அன்சர்டனிட்டி தான். திரும்ப அந்த வேர்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்த அதே கதை தான். குளோபலைசேஷன் ஆனதுனால 90s குளோபலைசேஷன் ஆரம்பிக்குது. அப்போ குளோபலைசேஷன் வந்து எல்லா மார்க்கெட்ஸும் லிங்க் ஆனதுனால பாரோயிங்லாம் ஈஸிலி காட் ஆக்சஸ் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பாரோயிங்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால பாரோயிங் காஸ்ட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ கிரேட்டர் ஆக்சஸ் டு கேபிட்டல் இருந்தது. ஆனால் அது இப்போ டோட்டலாக ரிவர்ஸ் ஆகுது. ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது, ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. அதனால திரும்பவும் குளோபல் ஷாக்ஸ் அதிகமாகி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஷாக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்போ இந்த டைம்ல, இந்த மாதிரியான டைம்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா ரெகுலேட்டரி இனோவேஷன்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஷாக்ஸ்ல இருந்து நம்ம பேங்கிங் செக்டரையும் இன்சூரன்ஸ் செக்டர்ஸையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலேஷன்ஸ்ல இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸ்ல கரெக்டான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸை கொண்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி வந்து குளோபல் ஃபினான்ஸை மட்டும் நம்பி நம்மளால இருக்க முடியாது. அதுவும் நம்ம நோட் பண்றோம். டொமஸ்டிக் ஃபினான்ஸை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸும் வந்து தேவைப்படுது. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸும் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸோ இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. டொமஸ்டிக் கேபிட்டலை நம்ம நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ரம்போட டாரிஃப்ஸ் வந்துட்டதுனால பாலிசி அன்சர்டனிட்டி வந்திருக்கு. இன்னும் ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வேல ட்ரம்ப் டாரிஃப்னு போடல, டாரிஃப் இம்போசிஷன் அப்படின்னு பை டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். நம்மளால அதை அப்படி டைப் பண்ண முடியல. ஸோ அதனால பாலிசி அன்சர்டனிட்டிஸ், ஏன்னா அப்படிலாம் ட்ரம்ப்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் மூவிங் ஃபார் சேஃப் ஹெவன். இப்போ ஏன் வந்து பாலிசி அன்சர்டனிட்டி இருக்கு? ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா டெவலப்பிங் நாடுகள்ல இருக்கிற மார்க்கெட்ஸ்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் ஃபிளைட் அண்டர்கோ பண்ணுது. ஸோ ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டெவலப்பிங் மார்க்கெட்ஸ்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பணத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியே போறாங்க. இது நம்ம எடிட்டோரியல்ஸ்ல கிளாஸ்ல நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனா இருக்கிறப்போ நம்ம 2-3 விஷயங்கள், ஒரு சேஃப் ஹெவன் அசட் எதுவோ அந்த அசட்ல போய் இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட். அப்போ பெஸ்டான சேஃப் ஹெவன் அசட் என்ன? கோல்டு தான். ஏன்னா மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, டாரிஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ கோல்டுல போடலாம். அதனால எல்லாருமே அவங்க மற்ற நாடுகளில் பண்ண ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து கோல்டு மாதிரியான அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல கேபிட்டல் ஃபிளைட் நடக்குது, டாலர்ஸ் வெளியே போகுது. டாலர் வெளியே போச்சுன்னா ரூபி டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அவுட்ஃப்ளோ நடக்குது. அதனால இந்தியன் மார்க்கெட்ல டாலர் சப்ளை குறையுது, ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. இந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னா டெவலப்பிங் நாடுகளுடைய மார்க்கெட்ஸுக்கு போகுது, எஸ்பெஷலி கோல்டுக்கு போகுது. அதனால கோல்டு விலை ஏறுது. ஒரு சவரன் 1 லட்சமா இப்போ என்னையா பண்றது அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க 50 சவரன் நகை போட்டிருக்கேன், 100 சவரன் நகை வச்சா 1 கோடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து விலையாயிடுச்சு. ஸோ அப்போ இதான் வந்து நடக்குது. சேஃப் ஹெவன் அசட் வந்து கோல்டா இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே குறையுது, பாரோயிங் காஸ்ட் எல்லாம் அதிகமாகுது. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் சரியா இருக்கிறதுனால கடன் வாங்கினா திரும்ப அடைப்பானான்னு தெரியாது. அப்போ எல்லாருமே ரிஸ்க் பிரீமியம் சேர்த்துக்கிறாங்க. ரிஸ்க் பிரீமியம்னா என்ன அப்படின்னா
they are adding a premium to any borrowing. யார் கடன் வாங்கினாலும் எக்ஸ்ட்ராவா 2% போடுறாங்க. ஏன்னா தெரியாது, ரிஸ்க் இல்லை, வருமானம் தரலங்கிறதுனால, ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஏறுது, காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து வெயிட் அண்ட் சி அப்ரோச்ல இருக்காங்க குளோபல் லெவல்ல. ஸோ நம்ம குளோபல் லெவல்ல பாக்குறோம். வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்னா இப்போ அன்சர்டனா இருக்குல்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தள்ளி போடலாம், அப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, ஃபாரின் ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் அன்சர்டனா இருக்கு. ஐஎம்எஃபோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இது வந்து அடுத்த ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ அவுட்லுக் ஒன்று பார்த்தோம், இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து பார்க்குறோம். ஐஎம்எஃபோட 2 ரிப்போர்ட் பார்த்துட்டோம் காலையில இருந்து. ஏஐ மாடல்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏஐ வந்து 2 டைமென்ஷன்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல பார்க்குறாங்க. ஒன்று என்னதுன்னா, ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கே ஏஐ யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடலான்னு இருக்கீங்க, எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்குறது எப்போ விற்கிறது. இப்போ நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினா இப்போ லாபம் இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ விற்கணும், இந்த முடிவுகள்லாம் இப்போ ஏஐ அல்காரிதம் வந்து நமக்கு ஹிண்ட் கொடுக்குது. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து மெசேஜஸ் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். இப்போ யூடியூப் வந்த பிறகு யூடியூப்ல ஏகப்பட்ட இன்ஃபுளுசர் வந்துட்டாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்க வித்துருங்க, நம்ம ஆனந்த் மாமாலாம் இருக்காரு, இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து இன்ஃபுளுசர்ஸ். அந்த மாதிரி வந்து இன்ஃபுளுசர்ஸ் தான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏஐ அல்காரிதம் இஸ் டேக்கிங் ஓவர் stock market investment. So ஏ algorithm it is automatically detecting what's happening in the stock market and telling இந்த ஷேரை வாங்க, இந்த ஷேரை வித்துருங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் நவ் பீங் டிபெண்டன்ட் ஆன் ஏஐ அண்ட் மைக்ரோ இன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ். இந்த ஏஐ கொடுக்குற சிக்னல் சோஷியல் மீடியா மூலமா, ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் மூலமா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, வாலட்டாலிட்டி அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ வந்து இட் இஸ் ஸ்டில் இன் தி லேர்னிங். ஏஐயோட அடுத்த டைமென்ஷன் என்னதுன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஓவர் வேல்யூவேஷன் என்ன, நார்மலா மார்க்கெட் வேல்யூவேஷனை விட அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா ஓவர் வேல்யூ பண்ணி ஹைப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னு சொல்லி ஏஐ கம்பெனினால எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஓவர் வேல்யூவேஷன் வந்து சம்டைம்ஸ் பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த பபிள் பர்ஸ்ட் வந்து ஏஐ இது வந்து நடந்துச்சுன்னா அது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ இன்ஃபிளேட்டட் வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 75% இப்போ ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரோட இண்டெக்ஸ்ல 75% வந்து ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்கு. குளோபல்ல முக்கியமான இண்டெக்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல சென்செக்ஸ், நிஃப்டி, அந்த மாதிரி உலகளாவிய இண்டெக்ஸ்ல 75% இப்போ இந்த ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸோட வெயிட்டேஜ் தான் இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. 90% ஆஃப் தி கேபிட்டல் ஸ்பெண்டிங் ஏஐக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேபிள் காயின்ஸ் அமாங் தி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இப்போ எந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ராமினென்ட்டா இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ல என்ன பார்த்தோம், ஹாங்காங் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பீட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இது ஸ்டேட்மெண்ட்டாக வரும், ஏஐ ஸ்டாக்ஸ் தான் இவ்வளோ வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் ரைசிங் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அண்ட் இன்க்ரீசிங் இன்டர் கனெக்ஷன். ஸோ பிட் காயின்ஸ், கிரிப்டோ கரன்சிலாம் நடுவில் ஒரு பூம் பார்த்தோம். அதுல ஸ்டேபிள் காயின்ஸ்னு ஒரு டைப் இருக்கு. இந்த கரன்சி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர பூம்ல போயிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியோட ஒரு வேரியன்ட் தான் ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்னா என்னதுன்னா, கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ ஜென்ரலா பிட்காயின் மாதிரியான கரன்சியோட வேல்யூலாம் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி முடிவாகுது. இந்த ஸ்டேபிள் காயின் இஸ் a type of a cryptocurrency which is it's a derivative asset. It derives its value from some underlying foreign currency. ஏதோ ஒரு ஃபாரின் கரன்சி லைக் யூஎஸ் டாலர்ஸோ இல்ல யூரோவோ இல்ல எண்ணோ ரென்மிம்பியோ, இந்த மாதிரி இன்னொரு ஃபாரின் கரன்சியோட இந்த காயின் லிங்க் ஆயிருக்கும் அண்ட் they derive value from that currency. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு பேக்கிங்கோட வருது, ஃபினான்ஷியல் பேக்கிங்கோட இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ அந்த ஸ்டேபிள் காயின்ஸ் மேலே போகுது. இதுதான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு வந்து we are planning to focus on formalizing the stable coins அப்படின்னு. ஸோ இதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ். கிளியரா? செஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். நீங்கள் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதனால நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போகணும், இல்லைனா இட் வில் டேக் லாங். இது வெறும் நம்ம ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செஷன் தான். ஸோ குளோபல் மார்க்கெட்டிங் சிச்சுவேஷன் இதுதான். கிளியரா? ஸோ அப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, பாரோயிங் காஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு, ரிஸ்க் பிரீமியம் அதிகமாயிட்டு இருக்கு, அண்ட் ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ்ல இருக்கு. டெவலப்பிங் நாடுகளுடைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கேபிட்டல் அவுட்ஃப்ளோல இருக்கு. இப்போ இந்தியாவுக்குள்ள வருவோம். மானிட்டரி பாலிசி போன வருஷம் எப்படி இருந்துச்சு? சீப் மணி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. ஜிடிபி growth கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்துட்டதுனாலையும் இன்ஃபிளேஷன் லோவா இருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட் என்ன, ஆர்பிஐ என்ன ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் 1.5 years சீப் மணி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஆஃப் ஹேவிங் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 yearல 100 பேசிக் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்காங்க. இப்போ 5.25 தான் ரெப்போ ரேட் இருக்கு. ரெப்போ ரேட்டை குறைச்சி 5.25 கொண்டோம். அண்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்றோம். ஸோ சீப் மணி பாலிசியா இருக்கிறப்ப அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் போயிருக்கலாம். அகாமடேட்டிவ்னா either they will do a rate cut or they will keep it unchanged. ஆனா அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸா இல்லாம ஏன் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸுக்கு போறாங்க அப்படின்னா, அன்சர்டனிட்டி, சொல்ல முடியல, என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ட்ரம்ப் கரெக்டா பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ்ல போயிடும்.
ஏன்னா நம்ம வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதான் 2024 அக்டோபர் மாசத்துல இருந்து தான் நியூட்ரல் ஸ்டான்ஸ் இருக்கு. நீங்க மானிட்டரி பாலிசியோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2025 ஃபுல்லா நியூட்ரல் தான், இப்பயும் நியூட்ரல் தான். ஸோ அந்த ஸ்டான்ஸ்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போ ரேட் வந்து 100 பேசிக் பாயிண்ட் குறைச்சு இப்போ 5.25 நியூட்ரல் ஸ்டான்ஸ்ல இருக்கும். சிஆர்ஆர் 100 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கும். 4%லேருந்து சிஆர்ஆர் இந்த வருஷம் 3% குறைச்சிருக்கும். ஏன் 3% குறைச்சிருக்கும்? திரும்ப growth பூஸ்ட் பண்றதுக்கு. growth பூஸ்ட் பண்ணணும், இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்குங்கிறதுனால பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம சிஆர்ஆர் 1% குறைச்சிருக்கோம். இந்த 1% குறையறதுனால எவ்வளவு லிக்விடிட்டி மார்க்கெட்ல ஆட் ஆயிருக்கு? 2.5 lakh crore வந்து ஆட் ஆயிருக்கு. பேண்டமிக் அப்போ நான் அதை நடத்திட்டு இருந்தேன். நடத்துறப்போ 1% கட் பண்ணா 1.8 lakh crore வரும்னு நான் நடத்தினேன். இப்போ பாத்தீங்கன்னா 2.5 lakh crore வருது. ஸோ தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ். அதையும் தாண்டி மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். சிஆர்ஆர் கட் பண்ணா மணி மல்டிப்ளையர் எஃபெக்டே மாறுறதுனால தான் இவ்வளவு லிக்விடிட்டி வருது. ஸோ அந்த லிங்க்லாம் உங்களுக்கு புரியும்ல, பேசிக் ஸ்கூல்ல நான் போக விரும்பல. ஸோ சிஆர்ஆர் கட் பண்ணும்போது மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் இன்னும் அதிகமாகுது. அண்ட் சிஆர்ஆர் கட் பண்ணதுனாலேயே இந்தியாவோட மணி மல்டிப்ளையரும் ஏறி இருக்கு இந்த வருஷம். ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ 2.5 lakh crore வந்து வந்திருக்கு. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் 1 yearல ஆர்பிஐ வந்து பை ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பை பண்றாங்க? சீப் மணி பாலிசி எல்லாமே. ஒரு சீப் மணி பாலிசியில என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்ல பை ஆபரேஷன் 3 லட்சம் கோடி வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பை பண்ணியிருக்காங்க. அது மூலமா இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரன்சி ஸ்வாப், டிசம்பர் மாசம் கரன்சி ஸ்வாப் பண்ணாங்க. எதுக்கு? டாலர் வேல்யூ டிட்ரேட் ஆகி அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு டாலர் நிறைய செலவு பண்றதுனால என்னாச்சு? நவம்பர் டிசம்பர்ல டாலர் ருப்பி பயங்கரமா டிட்டரேட் ஆயிடுச்சு. டாலர்னு சொல்லிட்டேன். ருப்பியோட வேல்யூ பயங்கரமா டிட்டரேட் ஆகி ருப்பியோட வேல்யூ டிப்ரிசியேஷன்ல இருக்கிறதுனால அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நிறைய டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பெண்ட் பண்ணதுனால டாலர் ரிசர்வ் குறைஞ்சிடுச்சு. அந்த டாலர் ரிசர்வ் பூஸ்ட் பண்றதுக்கு கரன்சி ஸ்வாப் பண்ணி they have done $5 billion worth of currency swap in December. இது மூலமா என்ன ஆச்சு? $5 billion வந்திருக்கு. $5 billion ஒரு 40,000 கோடி இன்னைக்கு இருக்கிற வேல்யூல. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ்ட். இதனால லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியில பேங்க்ஸ் வந்து டெபாசிட் பண்ற ரேட் அதிகமாயிடுச்சான். நிறைய பேங்க் வந்து எஸ்டிஎஃப்ல பணம் போடுறாங்க ஆர்பிஐல. வாட் இஸ் எஸ்டிஎஃப்? பேங்க்ஸ் புட்டிங் தர் மணி இன் ஆர்பிஐ. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதுல பாரோயிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கான். ஏன்னா பேங்க்ஸ் வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் வரும்போது தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிலையும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிலையும் கடன் வாங்குவாங்க. அது ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டில அவங்க பண்ற டெபாசிட்ஸ் அதிகமா இருக்கும். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா இட்ஸ் லைக் ரிவர்ஸ் ரிப்போ மாதிரி வித்வுட் கொலாட்ரல். ஸோ இந்த டைம்ல மணி சப்ளை எப்படி இருந்தது? ஸோ மணி சப்ளைல ஆப்வியஸ்லி லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ M0 வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எதனாலனா சிஆர்ஆர் குறைச்சதுனால. நம்ம லிக்விடிட்டி அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம பாக்குறப்போ மணி சப்ளைங்கிறது M1ல இருந்து தான் கணக்கு. M0 மணி சப்ளை கிடையாது. M0 பேஸ் மணி ஆர் ஹை பவர்ட் மணி. ஹை பவர்ட் மணியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. இதுதான் ட்ரெண்ட். ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, கரன்சி பிரிண்டிங் குறையல, பேங்க்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ குறைஞ்சிருக்கு 1%. சிஆர்ஆர்ங்கிறது எங்க வருது? பேங்க்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ தானே. அது 1% குறைஞ்சிருக்கு. அது 1% குறைஞ்சதுனால மணி M0 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ M0 இப்போ ஞாபகம் இருக்கா? நீங்க M0, M1, M2 எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல வந்தாதான் இந்த லிங்க் வந்து புரியும். M0னா என்ன அங்க பார்த்தோம், அதோட கரண்ட் வேல்யூ என்ன நீங்க பாக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். M3 டைரக்டா M3க்கு போயிடும். M0 குறைஞ்சது காரணம் சிஆர்ஆர் கட் பண்ணதுனால, பேங்க்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ குறைஞ்சதுனால இது வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா M3 வேல்யூ ஏறி இருக்கும். ஏன்? சிஆர்ஆர் குறைச்சோம்னா மணி மல்டிப்ளையர் அதிகமாகும். ஸோ மணி சப்ளை அதிகமாகும். ஸோ ஹியூஜ் growth. பேங்க் வந்து பயங்கரமான சீப் மணி பாலிசி ஃபாலோ பண்ணதுனால M3 வேல்யூ பயங்கரமா அதிகமாகி லிக்விடிட்டி இந்தியன் எக்கானமில அதிகமா இருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். கரன்சி இன் சர்க்குலேஷன் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 1 yearல. ஓகே. அண்ட் மக்களுடைய டெபாசிட்ஸும் 12% வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த வேல்யூஸோட பிஹேவியர்ஸ். ஸோ M3 வந்து அந்த கிரீன் லைன், M3 ஆக்சுவலி மேலே போகுது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்டா அந்த 9.4 இருக்கிறது ப்ளூ கலர், அது சிஆர்ஆர் அட்ஜஸ்டட் எம்ஓ. சிஆர்ஆரோட அட்ஜஸ்ட் பண்ணதுனால எம்ஓ வந்து கொஞ்சம் குறையுது. வெறும் எம்ஓ மட்டும் எடுத்து பார்த்தா ஏறும். ஸோ அதுக்குலாம் போக வேணாம். ஜஸ்ட் வந்து M3யோட வேல்யூ ஏறி இருக்கு, M0வோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. மணி மல்டிப்ளையரோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6.2% ஏறி இருக்கு. போன வருஷம் 5.7 அப்படின்னு பார்த்தோம். இந்த வருஷம் மணி மல்டிப்ளையரோட வேல்யூ 6.2. ஏன்னா சிஆர்ஆர் கட் பண்ணி லிக்விடிட்டி அதிகப்படுத்துனதுனால 6.2 ஆயிருக்கு. ஓகே. மணி மல்டிப்ளையர்னா என்ன? M3/M1 ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து மணி மல்டிப்ளையர் அதான் எல்லோ கலர் தான் அந்த 6.2. MM அட்ஜஸ்டட் ஃபார் ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா என்னதுன்னா, இப்போ மணி மல்டிப்ளையர்ல மக்கள் பேங்க்ஸ் கிட்ட வச்சிருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணுதுல. பேங்க் எல்லாம் வந்து சிஆர்ஆர்
ஆர்பிஐ கிட்ட வைக்கிறப்போ அதை நம்ம மணி மல்டிப்ளேயர்ல ரோல் பண்ணுது. அதே மாதிரி பேங்க் வந்து ரிவர்ஸ் ரிப்போலையும் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்றாங்க. ஸோ எஸ்டிஎஃப்லையும் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்றாங்க. அப்போ மணி மல்டிப்ளேயர் கொஞ்சம் குறையும்ல. இப்போ எஸ்டிஎஃப்ல டெபாசிட் பண்றது அதிகமாறதுனால எஸ்டிஎஃப் நம்ம டெபாசிட் பண்ணதை மைனஸ் பண்ணிட்டா அது 6 ஆயிடும். அதான் எஸ்டிஎஃப் அட்ஜஸ்டட் எம்எம். இந்த எஸ்டிஎஃப் அட்ஜஸ்டட்லாம் தேவையில்லை, அது டூ மச் இன்டு கான்செப்ட். மணி மல்டிப்ளேயர் ஏறி இருக்கு, அது 6.2ல இருக்கு. M3/M1 வந்து 6.2ல இருக்கு. நான் இந்த வருஷம் எக்கனாமிக்ஸ் நடத்துறப்பே சொன்னேன், எதெல்லாம் இந்த வருஷம் ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வருஷம் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசியில ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ராப்ளம் வந்துச்சு, கரெக்டா? அன்எக்ஸ்பெக்டடா யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி இந்த வருஷம் எதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரலாங்கிறத கிளாஸ்ல பார்த்தோம். இன்ஃபிளேஷன் வச்சு கேட்கலாம், ஜிடிபி ஜிவிஏ வச்சு கேட்கலாம். இன்டர்மீடியட் கூட்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஜிவிஏ வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சப்சிடி, ப்ராடக்ட் டாக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடி, ப்ரொடக்ஷன் சாப்டர் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் வேல்யூ கொடுத்துட்டு பேசிக் பிரைஸ்ல எவ்வளோன்னு கேட்கலாம். அந்த மாதிரி M3 இது மணி மல்டிப்ளேயரும் கேட்கலாம். உங்களுக்கு M3 வேல்யூ M1 வேல்யூ கொடுத்துட்டு மணி மல்டிப்ளேயர் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்கலாம். ஏன்னா நம்ம பிஎஸ்எல்பியில் ஒரு கொஸ்டினாவும் நான் வச்சு காட்டினேன் எப்படி அந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட். இது ரெண்டும் தான் வந்து மார்க்கெட்டோட ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இப்போ வந்து ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐயோட ஆங்கர். அது மாறும்போது மார்க்கெட்ல லெண்டிங் ரேட்ஸ் மாறுங்கிறது தான் நம்ம படிக்கிறோம். வாட் இஸ் மானிட்டரி பாலிசி? ஆர்பிஐ ரெப்போ ரேட் மாத்தினா மார்க்கெட்ல லெண்டிங் ரேட்ஸ் மாறும். அது மாறுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இருக்கிற ரெண்டு ரேட்ஸ் தான் வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட், வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட். ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்னா மணி மார்க்கெட்டோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? கால் மணி மார்க்கெட் இருக்குல்ல, காலுங்கிறது கால் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்ல ஆவரேஜா லோன்ஸ் போகிறதோட இன்ட்ரெஸ்ட், லோன்ஸோட இன்ட்ரெஸ்டோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெப்போ ரேட் கிட்ட இருக்கு. ரெப்போ ரேட்டும் மணி மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு, 5.25 கிட்ட தான் இருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்டுங்கிறது லாங் டேர்ம் லோன்ஸ் கிவன் பை பேங்க்ஸ். பேங்க்ஸ் கொடுக்குற லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதுவும் குறைஞ்சிருக்கு, 64 பேசிக் பாயிண்ட் குறைஞ்சு 8.7ல இருக்கு. ஆன் அன் ஆவரேஜ் இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் வந்து 8.7% லோன் தராங்க. ரெப்போ ரேட்டு 5.25, லெண்டிங் ரேட்டு அப்போ 8.7. அவங்க ப்ராஃபிட் எல்லாம் வச்சுக்கிட்டு 8.7ல ஆவரேஜா கொடுக்குறாங்க. அந்த ஓல்டுங்கிறது என்னதுன்னா பழைய லோன்ஸ். இதான் வந்து மானிட்டரி பாலிசியில் நடந்த சேஞ்சஸ். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, மானிட்டரி பாலிசியில் அவங்க 100 பேசிக் பாயிண்ட் குறைச்சா லெண்டிங் ரேட்ல 64 பேசிக் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு லிங்க் புரியுதா? ஆர்பிஐ ரெப்போ ரேட் 100 பேசிக் பாயிண்ட் குறைச்சா லெண்டிங் ரேட் 100 குறையாது. மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால இங்க குறைச்சா அங்கேயும் குறையும், பட் ஈக்குவல் அமௌண்ட்ல குறையறது இல்லை. ஃபுல் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது இல்லை, ஒரு 64 பேசிக் பாயிண்ட் தான் நடக்குது. இப்போ இதெல்லாம் தான் வந்து இன்டைரக்டா நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன்னா ஆர்பிஐ வந்து 1% குறைச்சா அங்கேயும் 1% குறையுதானா? அப்படி இல்லை, நம்ம கிளாஸ் நடத்துறதுக்காக அப்படி சொல்றோம். பட் அந்த ஒரு கேப் இருக்குங்கிறத நீங்க ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். அதுதான் அக்யூமுலேட்டட் நாலேஜா ஏதாவது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டர். இப்போ மணி சப்ளை புரிஞ்சிச்சா? மணி சப்ளை அண்ட் மானிட்டரி பாலிசியில இதான் கரண்ட் சுச்சுவேஷன். இந்த வருஷம் ஃபுல்லாவே நம்ம சீப் மணி பாலிசியை தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பேங்கிங். பேங்கிங் செக்டர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கு. பேங்கிங் செக்டர் இன்க்ரீஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி. அதான் வந்து இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 இந்தியன் எக்கானமியில் பேங்கிங் செக்டர் வாஸ் இன் தி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கிரைசிஸ். அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல நம்ம இருந்திருந்தோம். ஸோ பேங்கிங் செக்டர் கொலாப்ஸை நோக்கி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்ல எடுத்த ஸ்டெப்ஸ்ல இன்னைக்கு பேங்க் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல இருந்து ஆரம்பிப்போம். இந்த டயக்ராம் நான் சொல்ற மாதிரி பாருங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியாது. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இந்த எல்லோ கலர் 7.2% இருக்கு. ஆர்பிஐ எவ்வளவு இருக்கணும்னா 9% வந்து சிஆர்ஆர் இருக்கணும்னு சொல்றான், கரெக்டா? அது கூட கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் எவ்வளோ? ஒரு 2.5 எக்ஸ்ட்ரா நீ மெயின்டைன் பண்ணு எதுக்கும் அப்படின்னு சொல்றான். கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிசிபி. 11.5 வச்சிருந்தா போதும். ஆனா நம்ம பேங்க் வந்து 17 வச்சிருக்காங்க. ஸோ தேர் வெரி குட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பேங்கால லாஸை நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இட்ஸ் இன் வெரி குட் பொசிஷன். நிறைய கேபிட்டல் இருக்கு, ஸோ லாஸ் வந்து அப்சர்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. கிராஸ் என்பிஏ, கிராஸ் என்பியோட வேல்யூ பாருங்க 2018ல பீக் ஆயிருக்கு, அப்புறமா 2018ல இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறைஞ்சு இப்போ கரண்ட்லி 2.2%ல இருக்கு. ஸோ 11.2ல இருந்த கிராஸ் என்பிஏ 2018ல தான் பீக் போகணும். நம்மளோட என்பிஏவோட பீக் 11.2%ல இருந்தது, இப்போ 2.2% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏனா என்ன? கிராஸ்ல இருந்து நீங்க கேபிட்டல், ஸோ கிராஸ் என்பிஏல இருந்து நீங்க ப்ரொவிஷனிங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா உங்களுக்கு நெட் என்பிஏ கிடைக்கும், கரெக்டா?
நெட் என்பிஏ ஈக்குவல் டு கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். ப்ரொவிஷனிங்னா என்ன? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்காக எடுத்து வச்சிருக்க கேபிட்டல். ஸோ கிராஸ் என்பிஏல இருந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்காக எடுத்து வச்சிருக்க கேபிட்டல் மைனஸ் பண்ணா நமக்கு நெட் என்பிஏ கிடைக்கும். நெட் என்பிஏ வேல்யூ 0.5ல இருக்கு. ஸோ இதான் வந்து பார்க்குறோம். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இது வந்து பேங்கோட ப்ராஃபிட்ஸை காட்டுது. பேங்கோட ப்ராஃபிட்ஸ்லாம் ஏறுது பாருங்க, இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.5லையும் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1.3லையும் ஃபால் ஆனது இன்க்ரீசிங் ட்ரெண்ட் பார்க்குறோம். ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத மட்டும் பார்க்குறோம். என்பிஏ குறைஞ்சு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ நல்ல ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிறோம். கிராஸ் என்பிஏ வந்து 2.2%, நெட் என்பிஏ 0.5% வந்திருக்கு. இட்ஸ் டிகேடல் லோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 7.2ல இருக்கு. இப்போ இந்த என்பிஏவோட இண்டஸ்ட்ரி வைஸ் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. என்பிஏ வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு 1.9ல இருக்கு, சர்வீசஸ்ல 1.8ல இருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ இருக்கு? 6%. ஸோ என்பிஏஸ் ஆர் ஹை அமாங் எந்த செக்டர்? அக்ரிகல்ச்சர். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அக்ரிகல்ச்சர்ல தான் ஹையா இருக்கு, 6% என்பிஏ இருக்கு. ஆனால் சர்வீசஸ்லையும் இண்டஸ்ட்ரியலையும் பார்த்தீங்கன்னா 1.9 1.8க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கு. அதனால இந்த பேலன்ஸ் ஷீட் சரியாயிடுச்சு. இந்த பேலன்ஸ் ஷீட் சரியா இருக்கணும்னா அப்ப நிச்சயமா ஃபர்ம்ஸோட பேலன்ஸ் ஷீட்டும் சரியா இருக்கணும். ஃபர்ம்ஸோட பேலன்ஸ் ஷீட்டும் சரியானதுனால தான் அவன் லோனை திரும்ப அடைச்சு என்பிஏவை குறைச்சு பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டும் சரி பண்ணியிருக்கான். ஸோ அப்போதான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதான் டேட்டாவை நம்ம பார்க்குறோம். ஸோ பர்சனல் லோன்ஸ் வந்து 1.1 தான். பர்சனல் லோன்ஸ்னா என்ன? கோல்டு லோனு, கார் லோனு, பைக் லோனு, ஆப்பிள் ஐபோன் வாங்குற லோனு, இந்த லோன் எல்லாம் அதுல வந்துடும். இன்னைக்கு அன்னைக்கு நான் வந்து இது பார்த்தேன், கிராசரிக்கெல்லாம் லோன் வந்து கொடுக்குறாங்க. கிராசரிக்கு அவனுக்கு இஎம்ஐ, யூ வாண்ட் டு பே ஃபுல் அமௌண்டா இஎம்ஐயான்னு கேட்கறான். என்னையா இதுக்கெல்லாம் இஎம்ஐயான்னு? ஸோ அடுத்தது ஸ்லிப்பேஜ் ரேஷியோ. ஸ்லிப்பேஜ்னா என்னதுன்னா தடுக்கி விழுறது. தடுக்கி விழுறதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இட்ஸ் அ நியூ ரேஷியோ விச் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது புதுசா இருக்கும். ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஒரு இயரோட ஆரம்பத்தில் குட் லோன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் நம்ம பார்க்குறோம் 1000 கோடி இருக்கு. சரியா? 1000 கோடி வர்த் ஆஃப் குட் லோன்ஸ் இருக்கு. இயரோட முடிவுக்குள்ள இந்த 1000 கோடியில எவ்வளோ வந்து ஸ்லிப் ஆகி என்பிஏவா மாறிச்சு? வருஷத்தோட ஆரம்பத்தில் ஒரு அசெட் வந்து பெர்ஃபார்மிங் அசெட்டா இருந்திருக்கலாம், ஆனால் வருஷம் முடியறதுக்குள்ள அது என்பிஏவா மாறி இருக்கும்ல, சம் டியூ டு அந்த வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால. அப்போ வருஷம் முடிகிறப்போ வருஷம் ஆரம்பத்தில் ப்ராஃபிட்டா இருந்த எத்தனை லோன்ஸ் வருஷம் முடிகிறப்போ என்பிஏவா மாறுச்சு? இதுதான் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ மெஷர் பண்ணுது. நம்பர் ஆஃப் லோன்ஸ் விச் பிகேம் என்பிஏ அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் கம்பேர்ட் டு தேர் பிகினிங். ஸோ அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா, ஸ்லிப்பேஜ் ரேஷியோல டோட்டல் நம்பர் ஆஃப் லோன்ஸ் விச் பிகேம் என்பிஏ வித்தின் தட் இயர், டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் குட் லோன்ஸ் இன் தி when the year started. அதான் வந்து ஸ்லிப்பேஜ் ரேஷியோ. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் பேட் லோன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லோன்ஸ் விச் இஸ் பிகமிங் பேடுங்கிறது குறையுது. ஸோ ஸ்லிப்பேஜ் ரேஷியோ இப்போ நான் சொன்னோன்னே இந்த ஃபார்முலா பாருங்க. Slippage ratio in the banking measures the rate at which financial institutions standard performing loans turn into NPA within a specific period. So இதோட ரேஷியோ வந்து இந்த நம்ம எப்பவுமே ரேஷியோ படிச்சா என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ப்ரிலிம்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்ன, இது ஃபர்ஸ்ட் படிக்கணும். ரெண்டாவது என்ன படிக்கணும், அது அதிகமா இருந்தா என்ன இருக்கும், கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், ஏன்னா இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரலாம். ஸோ அப்போ ஃபார்முலால நமக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபார்முலா பார்க்குறோம். ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் நியூ என்பிஏ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அட் தி பிகினிங். வருஷத்தோட ஆரம்பத்தில் எவ்வளோ பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருந்துச்சு, நியூமரேட்டர்ல அந்த வருஷத்துக்குள்ள எவ்வளோ என்பிஏவா மாறுச்சு, இன்டூ 100. அதுதான் வந்து ஸ்லிப்பேஜ் ரேஷியோ. இப்போ அதான் சொல்றேன், 1000 கோடி லோன் இருக்குன்னா அதுல ஒரு 50 கோடி லோன் வந்து என்ன ஆயிடுச்சு, என்பிஏவா மாறிடுச்சுன்னா அப்போ ஸ்லிப்பேஜ் ரேஷியோ என்ன, 50/1000. ஸோ 50/1000 இன்டூ 100 அப்படிதான் நம்ம அதை கால்குலேட் பண்றோம். 1000 கோடி லோன் குட் லோன்ஸா இருந்துச்சு, வருஷம் முடியறதுக்குள்ள 50 லோன் என்பிஏ ஆயிடுச்சு. ஸோ புரிஞ்சிச்சா? அப்போ ஸ்லிப்பேஜ் ரேஷியோ அதிகமா இருக்குன்னா நிறைய என்பிஎஸ் நடக்குது அந்த எக்கானமில, பேங்கிங் செக்டர் சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்லிப்பேஜ் ரேஷியோ குறையுதுன்னா பேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கரெக்டா லோன் தராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எந்த ரேஷியோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்ல படிச்சாலும் அது ஹையா இருந்தா என்ன, லோவா இருந்தா என்ன, சம்டைம்ஸ் அது 1க்கு மேல இருந்தா என்ன, 1க்கு கீழே இருந்தா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஓகே, அதோட வேல்யூ கேட்க போறது இல்லை எப்படியும். ஸோ அதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினா வைக்கணும், இது லோவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து மாடரேஷன் இன் தி பேங்க் கிரெடிட் வாஸ் அப்சர்வ்ட் அக்ராஸ் மேஜர் செக்டர்ஸ். ஸோ மேஜர் செக்டர்ஸ்ல பெருசா வந்து பேங்க் கிரெடிட் போயிருக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது இந்த வருஷத்தோட ஒரு ட்ரெண்ட் என்ன, பேங்கிங்னு இல்லை, ஜென்ரலாவே எக்கனாமிக் சர்வேல சொன்ன ஒரு முக்கியமான ட்ரெண்ட் என்னன்னா, பேங்க் கிரெடிட் என்பிஎஃப்சி கிரெடிட் அப்படின்னு லோன் வாங்கணும்னா எதிர் எங்க போய் வாங்கலாம்,
எதர் பேங்க்ல போய் வாங்கலாம், இல்ல என்பிஎஃப்சிஸ் அண்ட் அதர் சோர்சஸ், ஏகப்பட்ட மணி மார்க்கெட் சோர்சஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பேங்க் கிரெடிட் ஃபார் கமர்ஷியல் செக்டர், ஒரு பேங்க் கமர்ஷியல் செக்டர்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்குற லோனை வந்து குறைச்சிருக்கு, இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா, இட்ஸ் நாட் தட் தே ஆர் கெட்டிங் லோன், தே ஆர் நாட் கெட்டிங் லோன்ஸ், தே ஆர் கெட்டிங் லோன்ஸ் ஃப்ரம் என்பிஎஃப்சிஸ் மோர் திஸ் இயர். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல இருந்து நிறைய லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கரண்ட் இயர்ல பெரிய பெரிய கமர்ஷியல் கம்பெனிஸ்லாம் பேங்க்ல வந்து லோன் வாங்குறத விட என்பிஎஃப்சிஸ் கிட்டையும் கமர்ஷியல் பேப்பர்ஸ், அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, பில் பாண்ட்ஸ் விச் இஸ் ரிலீஸ் பை தி கார்பரேட் இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரியான மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம பார்ப்போம். கமர்ஷியல் பேப்பர்ஸ், இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ், அதே மாதிரி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வெர்டபிள் பாண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ், இந்த மாதிரி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நோக்கி லார்ஜ் கார்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பேங்கிங் கிரெடிட் அப்போ யாருக்கு மேஜரா போயிருக்குன்னா எம்எஸ்எம்இஸ் தான். எம்எஸ்எம்இஸ் ஆர் நவ் மோர் தே ஆர் டிபெண்டிங் ஆன். ஸோ அப்போ கமர்ஷியல், லார்ஜ் கமர்ஷியல் பிளேயர்ஸ் விட்டுட்டு போன இடத்த யார் பிடிச்சிருக்காங்க? எம்எஸ்எம்இ பிடிச்சிருக்கு. இப்படிதான் எக்கானமில கிராஜுவல் growth வரும். எம்எஸ்எம்இலாம் இப்போ இங்க வரான். ஸோ அப்போ இவன் இப்போ அடுத்தாயி அவன் அப்படி பெரிய ஆள் ஆகணும். அப்போ ஒருத்தன் வந்து பேங்க் கிட்ட கடன் வாங்காம அவனே பாண்ட் ரிலீஸ் பண்ணி கடன் வாங்கிக்கிறானா, அதுக்கு மீனிங் என்ன? அப்போ அவனோட கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிருக்குன்னு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த எவிடன்சஸ் வச்சு சொல்றோம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோன் கேட்டகரி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அதுலயும் கோல்டு லோன் அதிகமா இருக்கான். கோல்டு லோன் அதிகமானதுக்கு காரணம் கோல்டோட விலை ஏற்றம். கோல்டோட விலை ஏறினதுனால இது என்னன்னா, நம்பர் ஆஃப் லோன்ஸ் அதிகமா இல்ல. நீங்க எப்பவும் வாங்குற கோல்டு லோனே இப்போ வாங்கினீங்கன்னா அமௌண்ட் வந்து அதிகமா கிடைக்குதுல்ல. அதே ஒரு சவரனுக்கு இப்போ நீங்க வந்து அதிக லோன் வாங்கலாம்ல, ஏன்னா கோல்டு விலை ஏறிச்சுல. வேல்யூவேஷன் அதிகமானதுனால கோல்டு லோன் வந்து அதிகமா இருக்கு. லோன்ஸ் டு எம்எஸ்எம்இஸ் இன்க்ரீஸ், எஸ்பெஷலி மைக்ரோ ஸ்மால், டியூ டு கிரெடிட் கேரண்டி அனௌன்ஸ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ரீசெண்டா வந்து பேங்க் லோன்ஸ் டு எம்எஸ்எம்இ ஹாஸ் இன்க்ரீஸ்ட் சப்ஸ்டான்ஷியலி. எம்எஸ்எம்இஸ்லாம் முன்னாடி பிரைவேட் கேபிட்டலும் மணி லெண்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ பேங்க்ல இருந்தே கடன் வாங்குறாங்க, விச் இஸ் a வெரி குட் ட்ரெண்ட். அண்ட் சேஞ்ச் இன் டெஃபினேஷன், இன்னொரு காரணம் எம்எஸ்எம்இயோட லோன் ஏன் அதிகமாச்சுன்னா, 250 இருந்து 500 கோடிக்கு டெஃபினேஷன் மாத்திட்டாங்க. அப்போ 250 500 கோடியில இருந்தவன் எல்லாருமே எம்எஸ்எம்இ தான். இப்போ அவன் வாங்கின லோனும் உள்ள சேர்த்துக்கிட்டதுனாலையும் எம்எஸ்எம்இ வாங்கின லோன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் டெஃபினேஷன் ஒரு காரணம் தான் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்றாங்க. ஸோ கிரெடிட் டு கமர்ஷியல் செக்டர், தேர் இஸ் a notable increase in overall flow financial resources to the commercial sector. ஸோ நிறைய நான் பேங்கிங் சோர்சஸ்ல இருந்து லோன் வந்து வந்திருக்கு. ஸோ நான் பேங்கிங் சோர்சஸ்ல இருந்து வந்திருக்கு. அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் எக்கனாமிக் சர்வேல திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் சோர்சஸ்ல இருந்தும் நிறைய வாங்குறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்ட்ஸ், ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், இதெல்லாம் அதிகமாகி உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ். ஸோ நிறைய பாண்ட் இஷ்யூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, மார்க்கெட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐ ரெப்போ குறைச்சதுனால மார்க்கெட்ல இருக்கிற அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால ஸோ அது எல்லாருமே அங்கே போய் லோன் வாங்குறாங்க. ஸோ மார்க்கெட்லேயே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கு. மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. குவிக்கர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஹஸ் மேட் மார்க்கெட் பேஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபீசிபிள். மார்க்கெட் பேஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் அண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் லார்ஜ் கார்பரேஷன் ஹஸ் இன்க்ரீஸ் ஓவர் தி டைம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து நோட் பண்றோம். ஸோ கிளியரா பேங்கிங் உடைய தற்போதைய நிலைமை, பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குப்பா, ஹார்ட் அட்டாக்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்கனாமிக் சர்வேல யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு தான் வரும்ன்றாங்க. மக்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அது வந்து பின்னாடி ஒரு சாப்டர்ல பேசுறோம். நீ வந்து கண்டதையும் இப்ப சாப்பிடுற, ப்ராசஸ்டு ஃபுட் கன்சம்ஷன் அதிகமாறதுனால ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ் அதிகமாக போகுதுன்னு எக்கனாமிக் சர்வேல வார்ன் பண்றாங்க. இதெல்லாம் வார்ன் பண்றாங்களான்னா பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பில கவர்மெண்ட் கொண்டு வந்து என்ன, ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி. ஒன் நேஷன் தான் புதுசா வைப்பாங்க, பட் இப்போ ஒன் ஸ்டேட்னு வச்சிருக்காங்க புதுசா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தப்பு போட்டு வந்துறீங்க. ஒன் நேஷன் ஒன் ஆர்ஆர்பி தான் வைப்போம் அப்படி. ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பின்னு மாத்திட்டாங்க. ஒரு ஸ்டேட்லயே நிறைய ஆர்ஆர்பி இருந்தா எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே கம்பெனியா மாத்து அப்படின்னு ஆகிறதுனால இந்தியாவில் இப்போ மொத்தம் எத்தனை ஆர்ஆர்பி இருக்கு? 28 ஆர்ஆர்பி தான் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து எல்லா ஆர்ஆர்பிசி ஒன்று சேர்த்தாச்சு. தமிழ்நாடு கிராம பேங்க், இப்போ வெஸ்ட் பெங்கால் கிராமீன் பேங்க், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரு மாறிடுச்சு. 196 இருந்தது, இப்போ 28 ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தப்போ ஆர்ஆர்பியோட நம்பர் அதிகமா கொடுத்துருப்பேன். இப்போ நான் புக்ல வந்து மாத்திருக்கேன். புக்கை பத்தி நான் பேச விரும்பல. தேதி வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், ஆனா வருவது உறுதி. சரியா? இப்போ கூட நான் போன் பேசிட்டேன், பப்ளிஷர்ட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். சரியா? நெக்ஸ்ட் அது நெட் ப்ராஃபிட்.
நெட் ப்ராஃபிட்ஸ். இன்னொன்று என்னதுன்னா ஆர்ஆர்பிஸ் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா விஜய் கேல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டு நடுவில் என்ன முடிவு பண்ணோம், ஆர்ஆர்பிஸ் உருவாக்குறது நிறுத்திட்டோம், லாஸ் மேக்கிங் ஆர்ஆர்பி எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்ஆர்பி மட்டும் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு ஆயிடும். இந்த ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்ஆர்பிஸ் மட்டும் நடத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணதுனால இப்போ ஆர்ஆர்பிலாம் நெட் ப்ராஃபிட்டா இருக்காங்க. 7,600 கோடி ப்ராஃபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. கிராஸ் என்பிஏ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ஆர்ஆர்பிக்கு என்பிஏ அதிகமாக தான் இருக்கு. ஏன்? ஏன்னா மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ், அக்ரிகல்ச்சர்ல என்பிஏ அதிகமாக இருந்தால் ஆர்ஆர்பிக்கும், ஏன்னா அவனுக்கு 75% ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இருக்கு. கரெக்டா? அப்போ அவன் அதிகமா ஆர்ஆர்பி வந்து கொடுத்துதான் ஆகணும். அதனால 5.4ல இருக்கு. ஆனா அது லோவஸ்ட். அவன் 8ல இருந்தா இப்ப 5.4 கொண்டு வந்திருக்கான். அது வந்து லோவஸ்ட்ல இருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ, நியூமரேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லோன்ஸ் கிவன், டினாமினேட்டர்ல அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் தே ஆர் டேக்கன். ஸோ மக்கள் கிட்ட வாங்குற டெபாசிட்ஸோட அதிக லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோல 73% அப்படின்னா, ஸோ இப்போ எப்படின்னா டினாமினேட்டர்ல டெபாசிட்ஸோட லோன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. 73% 100% ஆனால் தான் ரெண்டு ஈக்குவல் அர்த்தம். இட்ஸ் ஜஸ்ட் 73% தான் டெபாசிட்ஸ்ல இருந்து லோன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ 14 இது. அண்ட் நிறைய ஆர்ஆர்பிஸ் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் 75க்கு மேல தராங்களாம், 80, 81 அப்படி வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இது வந்து ஆர்ஆர்பி. ஸோ கிளியரா? ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ப்ரிலிம்ஸ்லயோ எங்கேயாவது கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ். ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ்ல நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா வருஷமும் கொண்டு வருவாங்க. அதை பத்தி நம்ம எல்லா வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் பார்த்துருக்கோம். இப்போ ஆர்பிஐ வந்து புதுசா அந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஆர்பிஐ எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல வரதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலேட்டரி சர்டனிட்டியும் எஃபிஷியன்சியும் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேட்டரி சர்டனிட்டினா என்னதுன்னா ஆர்பிஐ வந்து அன்சர்டனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பாலிசி, நாளைக்கு ஒரு பாலிசின்னு, என்னைக்குமே ஸ்டேபிளான ஒரு பாலிசி. ஸோ மெயினா ஆர்பிஐ கொண்டு வந்த ரிஃபார்ம் எது அப்படின்னா ஃப்ரீ ஏஐ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ல அந்த 7 சூட்ராஸ் நம்ம பார்த்தோம்ல, 7 சூட்ராஸ் ஆஃப் ஏஐ சம்மிட் பார்த்தோம். அதே அந்த 7 பிரின்சிபல் வந்து முதல்ல சொன்னது ஆர்பிஐ தான். ஆர்பிஐ சொன்ன 7 பிரின்சிபலை இன்ஸ்பயர் பண்ணி தான் குளோபல் ஏஐ சம்மிட்டுக்கு நம்ம அந்த 7 பிரின்சிபலை யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 7 சூட்ராஸோட ஆரிஜின் வந்து இட்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐயோட ஃப்ரீ ஏஐ ஃப்ரேம் ஒர்க். இது ஆக்சுவலி ஏஐ சம்மிட்டோட வெப்சைட்லேயே இருக்கும். ஆர்பிஐயோட ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம அதை எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆர்பிஐ எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எடுத்தோம். அது வேற விஷயம். பட் இதுதான் வந்து நோட் பண்ணும். நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் ஆல், இனோவேஷன் எனேபிள்மெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இந்த 7மே என்னங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் நம்ம எடிட்டோரியல்ஸ்லேயே ஒரு 20 வாட்டி நான் பேசிட்டேன். அது போய் பாருங்க. இந்த நோட்ஸ்ல இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட காட்டிட்டு விட்டுருவேன். இதோட மீனிங் என்னன்னா எல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இந்த இமேஜை நீங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். கீவேர்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ ட்ரஸ்ட் இருக்கணும், மக்கள் தான் ஃபர்ஸ்ட், ஹியூமன் சென்ட்ரிக்கா இருக்கணும், இனோவேஷன் இருக்கணும், ரெஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரெகுலேஷனை கொண்டு வரும்போது என்ன பண்ணக்கூடாது, ஆரம்பத்திலேயே எல்லா ரெகுலேஷன்ஸையும் போட்டு அதை வளர விடாம தடுக்கக்கூடாது. வளரவும் விடணும், சேஃப்கார்டும் பண்ணணும். ஸோ ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கும் ஏஐ ரெகுலேஷன்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அது ஆக்சுவலி நம்ம 15 சாப்டர் பார்க்குறப்ப பார்ப்போம், அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். 14 சாப்டர்ல ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிசைன் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், மக்கள் எல்லாருக்குமே ஈஸியாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அண்ட் சேஃபா இருக்கணும். இதெல்லாம் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் தான். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் பேங்கிங் செக்டர்ல ஆர்பிஐ வந்து ஏஐ வந்து கொண்டு வர போறாங்க. அதான் வந்து ஃப்ரீ ஏஐ. ஓகே, ஃப்ரீ ஆக்சுவலி ஃபுல் ஃபார்ம் இருக்கு, ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஃப்ரீ ஏஐனா என்ன, சும்மா ஃப்ரீயா ஏஐ கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. பேங்கிங் செக்டரை ஏஐ கொண்டு வரும்போது பேங்கிங் செக்டர்ல ஏஐ எவ்வளவு யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ், பேங்கிங் செக்டர்ல எங்க ஏஐ யூஸ் பண்ண போறாங்க. கிரெடிட்டர்ஸ் ஒருத்தர் வந்து பாரோவர் வந்து பணம் வந்து கடன் வாங்க வராரு, அவரோட பாஸ்ட் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லலாம், கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறதுல யூஸ் பண்ணலாம். ஸோ லோனோட டிமாண்ட் எங்க இருக்கு, லோனோட சப்ளை எங்க இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ்ல வந்து ஆர்பிஐ வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஆரம்பிச்சு இந்த 100 வருடங்கள், கிட்டத்தட்ட 100 வருடம் இல்ல, 90 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 90 இயர்ஸ்ல வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ் ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க. நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்க, கடந்த 10 வருஷத்துலயே அவங்க அவ்வளவு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தனித்தனி நோட்டிபிகேஷனா, தனித்தனி பிடிஎஃபா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இன்டகிரேட் பண்ணி மாஸ்டர் சர்க்குலரா ரிலீஸ் பண்றாங்க. ஆர்பிஐ இப்போ வந்து சிம்பிளா அப்படி எடுத்துக்கலாம். பேங்கிங் என்பிஎஃப்சின்னு எடுத்துக்கலாம். என்பிஎஃப்சின்னு ஒரு டைட்டில் போட்டாங்கன்னா, என்பிஎஃப்சிக்காக இது வரைக்கும் போட்ட எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் தனித்தனி நோட்டிபிகேஷனா ஆர்பிஐயோட வெப்சைட்ல கிடக்குது. அது எல்லாத்தையும் ஏஐ வந்து எடுத்து ஒன்னாக்கி ஒரே பிடிஎஃப்ல கொடுக்கும். என்பிஎஃப்சினா இதெல்லாம், மைக்ரோ ஃபைனான்ஸ் அதுக்குன்னா இதெல்லாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டா அதுக்கெல்லாம். இப்போ ஆக்சுவலி அதெல்லாம் அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. எல்லாத்தோட மாஸ்டர் சர்க்குலர்ஸும் ஆர்பிஐ வெப்சைட்ல இருக்கா. இப்போ நான்லாம் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு.
இப்போ என்பிஎஃப்சி பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆர் வந்து இப்போ ஷெட்யூல் கப் இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பத்தி தெரியணும் அப்படின்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு இந்த கடந்த 10 வருஷத்துல ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கும். எல்லா ரெகுலேஷன்ஸையும் ஒரு மாஸ்டர் பிடிஎஃப் மாத்தி வெப்சைட்ல போட்டோன்னே எல்லாமே ஒரே இடத்துல வந்துருது. ஸோ இது மூலமா ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் ஈஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்து வந்து ஃப்ரீ ஏல என்ன பண்றாங்கன்னா இம்பாக்ட் அனாலிசிஸ். ஒரு ரெகுலேஷன்ஸுக்கு கொண்டு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா அது ஓவர் ரெகுலேஷன்ஸ் ஆயிடுது, பேங்க் அதனால அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. ஸோ அதோட இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணி ரிவ்யூஸ் ரெகுலேஷன்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ செல்லுன்னு ஒரு செல்லே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்பிஐ ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ரூல்ஸை போட்டுறாங்க. அந்த ரூல்ஸ் வந்ததுனால பேங்க்குக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, எக்கனாமி ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிச்சா இருக்கும்ல, சம்டைம்ஸ் ஓவர் ரெகுலேஷன்ஸ்னால நடக்கலாம். அப்போ நம்ம போட்ட ரெகுலேஷன்ஸ்னால உண்மையான அவுட்கம் வந்துச்சா, இல்லை இது பிரச்சனையை தடையா இருக்கா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஈஸ் பண்றதுக்கு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணி எவ்ரி 5 to 7 இயர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி சொல்றதுக்கு ஒரு செல் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சர்வேலன்ஸ் சூப்பர்விஷன், பேங்கோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணிட்டே வராங்க. ஒரு பேங்க் வந்து ஏதோ ஒரு கோளாறு காட்டுது, வீக் ஃபினான்சஸ்ல இருக்கு, ஆர் அதோடைய வேல்யூவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் குறையுது அப்படின்னா முன்கூட்டியே அது வார்னிங் கொடுக்கும், இந்த பேங்க் சரியில்லை, கொஞ்சம் அவங்கள பாரு அப்படின்னு. ஸோ சூப்பர்விஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல்ஸ், எம்எஸ்எம்இ உடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை மெஷர் பண்ணி எம்எஸ்எம்இக்கு கிரெடிட் ரேட்டிங் கொண்டு வராங்க. இப்போ ஒரு எம்எஸ்எம்இ செக்டர்ல இருந்து ஒரு சின்ன கம்பெனி வந்து லோன் அப்ளை பண்ணுதுன்னா அவங்களுக்கு அவங்களோட இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டைஸ் ஆனதுனால அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எம்எஸ்எம்இக்கு ரேட்டிங் கொடுக்குற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இது மூலமா என்ன ஆகுது, ஒரு எம்எஸ்எம்இ உடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். இதனால என்ன நல்லது அப்படின்னா, நம்ம எம்எஸ்எம்இக்கு ஃபார்மல் கிரெடிட் நல்லா போகும். இப்போ ஈஸியா ஒரு எம்எஸ்எம்இயால ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும், அதை வச்சு அவனால ஈஸியா ஒரு லோன் வாங்கிட முடியும். டாக்குமெண்டேஷனோ கொலாட்ரலோ செக்யூரிட்டியோ ரொம்ப அலைய வேண்டியதில்லை. ஸோ டிஜிட்டலி ஃபெச்ட் அண்ட் வெரிஃபைட் டேட்டா டு எனேபிள் ஆட்டோமேட்டட் அப்ரூவல் ஆஃப் லோன் அப்படிங்கிறது இது இருக்கு. ஸோ கன்சால்டேஷன் ஆஃப் மாஸ்டர் டைரக்ஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 9000 சர்க்குலர்ஸை ஒன்று சேர்த்து 238 மாஸ்டர் டைரக்ஷனாக மாற்றிருக்காங்க. 9000 டாக்குமெண்ட்ஸை ஒன்று சேர்த்து 238 டாக்குமெண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. 238க்கே இப்போ ஒரு இன்னொரு ஷார்ட்டாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் தான் நமக்கு தோணும், பட் சொல்கிறேன். ஆக்சுவலி அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ நான் நிறைய டாபிக்ஸில் இப்போ நோட்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும், புக்கில் ஏதாவது பார்க்கணும்னா அதில் தான் போய் பார்க்குறேன். அதில் பார்க்கறது ஒரே இல்லை போய் கண்ட்ரோல் எஃப் படிக்கலாம் தேவையில்லை, வெறும் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து எது வேணுமோ அங்கே மட்டும் போய் பார்த்துட்டு ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அது மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நார்ம்ஸ் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 75லேருந்து 60 குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இது வந்து அதில் போய் பார்க்க முடியுது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் 75 படிச்சோம்ல, அது 60 ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு. மைக்ரோ ஃபினான்ஸ்னா என்ன அப்படின்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் இஸ் அ ஸ்மால், அதாவது லோன்ஸ் கிவன் டு ஃபினான்ஷியலி டிப்ரைவ்ட் ஆர் அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல இல்லாம அண்டர் சர்வ்ட் ஆர் அன்சர்வ்டு செக்டர்ஸ்க்கு கொடுக்குற லோனை தான் மைக்ரோ ஃபினான்ஸ் சொல்றோம். மைக்ரோ ஃபினான்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு பை அமௌண்ட். இத்தனை லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது மைக்ரோ ஃபினான்ஸ், அந்த டெஃபினேஷன் கிடையாது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3 lakhs per annum சேலரி வாங்குறாங்களே, அதுக்கும் கம்மியா சேலரி வாங்குற பீப்புளுக்கு கொடுக்குற லோன். திஸ் இஸ் மைக்ரோ ஃபினான்ஸோட டெஃபினேஷன். மைக்ரோ ஃபினான்ஸ் இஸ் நாட் முத்ரா லோன் விச் இஸ் கிவன் அட் 10 lakhs. முத்ரா, சிசு, கிஷோர், தருண்னு பார்க்குறோம்ல, அது மைக்ரோ ஃபினான்ஸ் இல்லை, அது மைக்ரோ கிரெடிட். மைக்ரோ கிரெடிட்டுக்கும் மைக்ரோ ஃபினான்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இது இன்டர்சேஞ்சபிள் வேர்டு நீங்க நினைக்கலாம், பட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்ல கிடையாது, ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. சிசு, கிஷோர், தருண், முத்ரா லோன்ஸ் எல்லாம் மைக்ரோ கிரெடிட்னு சொல்றோம். மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறது 3 lakhs per annum மந்த்லி ஆனுவல் இன்கம் வாங்குற பீப்புளுக்கு கீழே, அது கீழே இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்குற லோன்ஸ் தான் மைக்ரோ ஃபினான்ஸ்குள்ள வரும். ஸோ அப்போ யார் வரப்போறா இதுல? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி லோன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இப்போ ஸ்வநிதி, இப்போ ஸ்வநிதியில 10,000 ரூபாய் லோன் தராங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ அதான் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ். ஸ்வநிதினு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது மூலமா ஸ்ட்ரீட் லெண்டர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் 95% ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் பாரோவர்ஸ் வந்து இந்தியாவில் உமன் தான். ஏன்னா அதெல்லாம் யாரு? எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் அடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த லோன்ஸ் எல்லாமே போறது செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான். அவங்கள தானே லக்பதி தீதியா மாத்தணும். கவர்மெண்டோட இது வந்து அவங்க 1 லட்சம் சேலரி வாங்க வைக்கணுங்கிறது தான் கோல். அப்போ அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் தானே இருப்பாங்க, 3 லட்சத்துக்கு கீழே தானே வராங்க. 80% ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ரூரல் ஏரியால தான் போகுது. இந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு லோன் கொடுக்குற என்பிஎஃப்சிஸ்க்கு என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியே வச்சிருக்கோம். என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ அப்படின்னு. நம்ம டைப்ஸ் ஆஃப் எம்எஃப்ஐன்னு நான் நோட்ஸ்ல கொடுக்குறப்போ இது ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ அப்படிங்கிறது மைக்ரோ ஃபினான்ஸ் கொடுக்குற என்பிஎஃப்சிஸ், இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் கொடுக்குற குட்டி குட்டி என்பிஎஃப்சிஸ். அவங்களுக்கு என்ன
கிரைட்டீரியா, இதுக்கு ஒரு கிரைட்டீரியா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல வரும். இப்போ இப்போ வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் என்பிஎஃப்சியை நீங்க வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் என்பிஎஃப்சி அப்படிங்கிற டேக் வாங்கணும்னா 75% ஆஃப் த லோன் வந்து ஷுட் பி மைக்ரோ ஃபினான்ஸ். அவங்க கொடுத்த லோன்ஸ் வந்து 75% லோன்ஸ் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸா கொடுத்திருந்தா தான் அவங்கள என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்து ஆர்பிஐ அதுக்கு ரெகுலேஷன்ஸ் பண்றாங்க. அது ஸ்பெஷல் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த கிரைட்டீரியா 60% ஆகிட்டாங்க. இப்போ நான் ஒரு என்பிஎஃப்சி வச்சிருக்கேன், லோன் கொடுக்குறேன், நான் 60% ஆஃப் தி லோன் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுத்திருந்தாலும் நானும் வந்து என்பிஎஃப்சி எம்எஃப்ஐயா டேக் வாங்கிக்கலாம். ஸோ வாட் இஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரிலிம்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட கிரைட்டீரியா 2 ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் என்பிஎஃப்சி எம்எஃப்ஐயோட இந்த கிரைட்டீரியா சேஞ்ச் ஆனது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புரியுதா? ஸோ அடுத்து வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஆர்பிஐ கவர்மெண்டோட 3 முக்கியமான ஸ்கீம்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா நம்ம டாப் 3ல நிறைய இருக்கு. டாப் 3ல ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறதுக்கு. ஏன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ் growthங்கிறது நமக்கு சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக், டைரக்டா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதுல நம்ம எழுதுறதுக்கு முக்கியமான ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜன்தன் யோஜனா. 55 கோடி பேங்க் அக்கௌண்ட்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லாத மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் வித் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து 35%லேருந்து 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 89% பாப்புலேஷன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, விச் இஸ் a வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம ஜன்தன் யோஜனா இஸ் அ ரெவல்யூஷனரி ஸ்கீம். இது வந்ததுனால தான் இப்போ நம்ம கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை இதுவே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, இல்ல புதுமை பெண் திட்டம்னு போடுறாங்கன்னு வைங்க, அவங்களுக்குலாம் பேங்க் அக்கௌண்ட் எப்படி வந்திருக்கும்? அது வரைக்கும் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை. ஜன்தன் வந்த பிறகுதான் அவங்களுக்குலாம் பேங்க் அக்கௌண்ட்டே கிடைக்குது. அடுத்தது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு 2 இருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா ஜென்ரலா ஸ்டார்ட் அப்புக்கு தருது. ஸ்டாண்ட் அப் இந்தியாங்கிறது வந்து உமன், எஸ்சி எஸ்டி ஆண்டர்பனர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தனியா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு வந்ததுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸோ அதுல வந்து அப் டு 1 crore வரைக்கும் லோன் தராங்க. அப்புறம் ஸ்வநிதி. ஆக்சுவலி 4 ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் இந்தியாவும் சேர்த்தா 4 ஸ்கீம் வருது. ஸ்வநிதி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி, ஸ்வமித்வா ஸ்வநிதி, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பேர் சூட்டும் போது சேர்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஜோக் சொன்னேன். அதில் ஸ்வநிதியை நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல தமிழ் பேர் வைக்கணும். நம்மளே வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு பசங்க பிறந்தா தமிழ் பேர் வைங்க, சரியா? நீங்களும் வந்து வடமொழி பெயர்கள் வைக்காதீங்க. நான் எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு, பர்ஷியன் பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு. ஸோ தாய்மொழியில பேர் வைக்கணுங்கிறதுல சொல்றேன். அப்ப நம்ம எனக்கு சந்தோஷம் தான், பேர்னால ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் நம்ம அடுத்த தலைமுறைக்காக தாய்மொழியில பேர் வைப்போம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்வநிதி. இப்போ வந்து ஸ்வநிதி ஸ்கீம்னா என்னதுன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு லோன் கொடுக்கறது. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னா என்ன? இப்போ இட்லி கடை ஆயா அவங்களாம் இருக்காங்கல்ல, இந்த பஜ்ஜி கடை, டீ கடை, அக்கா கடை, அண்ணன் கடை, பாட்டி கடை, இவங்க எல்லாரும் தான் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இவங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோடின்ற பாருங்க. என்னோட மனசு ஒரு நல்லதா இருக்கு, சரியா? 10,000 ரூபாய் லோன் வந்து தராங்க. சரி, அவங்களுக்கு 10,000 ரூபாய் பெரிய அமௌண்ட். 10,000 rupees லோன் தான் ஸ்வநிதி தராங்க. அந்த 10,000 rupees லோனை வாங்கிட்டு அவன் டைமுக்கு கட்டிட்டாங்க அப்படின்னா 20,000 லோன். 20,000 வாங்கிட்டு டைமுக்கு கட்டி சூப்பரா இருந்தாங்கன்னா 30,000 லோன். இப்படி வாங்கி 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 நீ பிசினஸ் பெருசாகிட்டே போலாம், பிசினஸ் ஸ்டேபிளா வச்சுக்கலாம். நீங்க 10,000 ரூபாய் வாங்கி திரும்ப கட்டலன்னா அவ்வளவுதான், அவுட், உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஐடியா. இது மூலமா வந்து ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஸ்வநிதி லோன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல, ஸ்வநிதியில லோன் வாங்கின பீப்புளுடைய ஆவரேஜ் இன்கம் வந்து 20% அதிகமா இருக்கு. அண்ட் ஸ்வநிதியில லோன் வாங்கினவங்கள 1/3 வந்து உமன் தான். இட்லி கடை அக்காங்க தான் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ஆப்வியஸ்லி. ஸ்ட்ரீட் வெண்டர்னா வேற இட்லி கடை மட்டும் இல்லை, எனி வெண்டர், வேலையில் விற்கிறவங்க, கம்மல் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, வாடவர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே வரலாம். அண்ட் இவங்க ஸ்வநிதியில லோன் வாங்கினவங்களுக்கு ஒரு சர்வே பண்றாங்க, எக்கனாமிக் சர்வேல அதை கோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்வநிதியில கண்டினியூஸா 3rd டைம் 3 லெவல் வரைக்கும் போகலாம். 3வது லெவல் வரைக்கும் போனவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 39% வந்து அவங்களோட வீடெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான். கொஞ்சம் வீட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்குன்னு காட்டுறாங்க. அவங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கான், அதே மாதிரி ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அவங்களோட இன்கம்ஸ் அதிகமாகி எஜுகேஷன் ஹெல்த் கேருக்குலாம் இன்னும் நல்லா செலவு பண்றாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எழுதுறப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பேர் நோட் பண்ணணும் அண்ட் இதை கோட் பண்ணணும். இன்க்ளூசிவ் growthல ஒரு கொஸ்டின் வருதுன்னா அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே, எக்கனாமிக்ஸ்ல எது எழுதினாலும் அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு எதை வேணா எழுதுங்க. இதுதான் மெயின்ஸ் ஹேக்கு, அது வேற கதை. ஏன்னா எதை வேணா எழுதலாம், ஆனா இந்த நம்ம கரெக்டாவே எழுதிடலாம். இதை படிச்சுட்டீங்கன்னா அது ஞாபகம் இருக்குன்னா கரெக்டாவே எழுதிடலாம். ஸ்வநிதி பாரோவர்ஸ்ல 20% வந்து இம்ப்ரூவ், அவங்களோட
லைஃப் ஸ்டைல் வந்து இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் 1/3 வந்து உமனா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் நாலாவதா முக்கியமா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, சிசு கிஷோர் தருண், இப்போ தருண் பிளஸ் வரைக்கும் போகுது. இதுல கிட்டத்தட்ட 55 கோடி அக்கௌண்ட்ஸ்க்கு பணம் போட்டிருக்காங்க. இதுல 69% உமன் முத்ரா யோஜனால. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா, ஸ்டாண்ட் அப் இந்தியா எல்லாத்துலயும் உமன் லோன்ஸும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உமனுக்கு தான் லோன் போகுது. உமன் எம்பவர்மெண்ட்ல நம்ம போட்டலாம். தருண் பிளஸோட ஒரு கிரைடீரியா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். தருண் பிளஸ்ல அப் டு 20 லேக்ஸ், சிசு கிஷோர் தருண்ல 10 லேக் கூட முடியுது. தருண் பிளஸ் வந்து 20 லேக் லோன் தராங்க. தருண் பிளஸ்ல யாருக்கு தருவாங்கன்னா நல்ல எம்எஸ்எம்இக்கு தான் தருவாங்களாம். ஸ்ட்ராங் ரீபேமெண்ட் ரெக்கார்டு இருக்கிற எம்எஸ்எம்இயா இருந்தால் தான் தருண் பிளஸ் வாங்க முடியுமா. ஸோ இட்ஸ் நாட் பை டிஃபால்ட். ஏன்னா இது கொலாட்ரல் ஃப்ரீ லோன். கொலாட்ரல் ஃப்ரீயா 20 லட்சம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ 20 லட்சம் கொலாட்ரல் ஃப்ரீயா ஒருத்தர் கொடுக்குறோம்னா அது யாரா இருக்கணும்னா நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் தான் தராங்களாம் தருண் பிளஸ். கொலாட்ரல் ஃப்ரீ தான், ஆனால் வித் குட் கிரெடிட் ரேட்டிங். அண்ட் முத்ராவோட சக்சஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சிசு லோன்ஸ் வந்து குறைஞ்சு கிஷோர் அண்ட் தருண் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ எம்எஸ்எம்இஸ் வந்து இது வந்து எப்படி நம்ம பாக்குறோம்னா, அப்போ சின்ன எம்எஸ்எம்இக்கெல்லாம் லோன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்க்காம இது எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்னா எம்எஸ்எம்இஸ்லாம் வளர்ந்து தருண் அப்படின்னு அதுக்கு போறாங்க. கிஷோர் தருண் அப்படி ரமேஷ் சுரேஷ்னு அந்த மாதிரி அவங்க வந்து டெவலப் ஆறாங்கிறத நம்ம பாக்குறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் தி இன்டர்பிரேஷன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து யூபிஐ அண்ட் டிபிஐ. ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா யூபிஐ வந்த பிறகு யூபிஐ பத்தி நிறைய பார்த்துட்டோம். 2-3 எக்கனாமிக் சர்வேவா யூபிஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த யூபிஐல இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி யூபிஐல எல்லாம் நிறைய வந்த பிறகு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்குறவங்க, ஸ்மால் பாரோவர்ஸ், இவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ யூபிஐ யூஸ் பண்ணனா முதல் கிரைட்டீரியாவே பேங்க் அக்கௌண்ட் தான். ஜன்தன் யோஜனா இல்லைன்னா யூபிஐ இருந்திருக்காது. இந்த லிங்க் உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்ணனா முதல்ல பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ அப்போ எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ யூசேஜ் அதிகமாக இருக்கு. கரெக்டா? அப்போதான் யூபிஐ வந்ததுனால யூசேஜ் அதிகமாக இருக்கு, ஆக்சசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய நமக்கு இதுல முக்கியமா நமக்கு கிடைச்சது டேட்டா. இந்த டேட்டா வச்சுட்டு எல்லாரோட கிரெடிட் ப்ரொஃபைலையும் உருவாக்கி கிரெடிட் ரேட்டிங்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணி ஒரு எம்எஸ்எம்இயோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் இப்போ நம்மளால ஃபார்மலா பார்க்க முடியுது. முன்னாடி கேஷ்ல பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ டிஜிட்டலா பண்றாங்க. ஒரு எம்எஸ்எம்இயோட டிரான்சாக்ஷன்லாம் யூபிஐயே போதும். அந்த லெவலில் தான் அவங்க சின்ன லெவலில் தான் பண்ணுவாங்க, மைக்ரோ யூனிட்ஸ்லாம். அதை வந்து நம்ம பார்க்குறோம். இதோட ப்ரூஃப் என்னன்னா ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பிஎஸ்எல்பிலையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பை ஆர்பிஐ. இட் இஸ் நாட் ஹேவிங் அ பேஸ் இயர். இதுக்கு பேஸ் இயர் இருக்காது. இது வரைக்கும் நடந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை டோட்டலாக மெஷர் பண்ணோம். 97 இண்டிகேட்டர்ஸ்ல ஆக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற 3 கிரைட்டீரியால மெஷர் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். நீங்க வந்து நோட்ஸ்ல வரும்போது படிச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி மெஷர் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். ஆக்சஸ்னா என்ன? உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்றதுக்கு எல்லா இடத்துக்கும் இருக்கணும். யூசேஜ்னா நீங்க வெறும் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது சாதனம் இல்லை. ஒரு பர்சன் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச பிறகு அதை யூஸ் பண்றாங்களா, பணத்தை திரும்ப சேவ் பண்றாங்களா, ரெகுலரா வித்ரா பண்றாங்களா, அது லைவா இருக்காங்கிறத பார்க்கணும். குவாலிட்டி, லிட்ரஸி இருக்கா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி எந்த அளவுக்கு பரவி இருக்கு. ஸோ 0 to 100 இருக்கு. ஸோ 100 வேல்யூ எடுத்தா ஃபுல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இந்தியாவோட வேல்யூ வந்து இப்போ 67 இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினா வரலாம். இட்ஸ் லாங் பெண்டிங் ஏரியா. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததுக்கு போவோம். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ பேங்கிங் என்னென்னு பார்த்துட்டு வரோம். பேங்கிங் செக்டர்ல இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். இதுல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்ல பேங்கிங் செக்டர்ல டெவலப்மெண்டல் பேங்கிங்காக கவர்மெண்ட் கொண்டு வந்து முக்கியமான 4 ஸ்கீம் பார்த்தோம். அந்த டெவலப்மெண்டல் பேங்கிங்ல இருக்கிற ஸ்கீம்ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் இஸ் திங். இது வந்து இந்தியாவோட வேல்யூ வந்து இப்போ 67 இருக்கும். 100 தான் ஃபுல் இன்க்ளூஷன். இப்போ 67% ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ரீச் பண்ணிருக்கும். இன்க்ளூசிவ் growth இஸ் a direct டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து 10 இயர்ஸ் ஆகுது. இது வந்து 10 வருஷமா நானும் கேள்வி வரும்னு பாக்குறேன். மெயின்ஸ் இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஏன் அவ்வளவு திமிர் யூபிஎஸ்சிக்குன்னு தெரியல. எவ்வளவு பெரிய ஒரு ரிஃபார்ம் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு கேள்வியா கேட்டா என்ன. ஸோ மேபி இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேட்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் கேட்டாங்க, இது இன்னும் கேட்கல. 10வது வருஷம் கேட்டுருவாங்களா? கேட்டுடலாம். இந்த வருஷம் வருது 2026ல. ஸோ இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல நம்ம அப்டேட் பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து அதை நம்ம பார்க்குறோம். ஸோ எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்னால இந்தியாவோட இன்னொரு ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கு. இன்னொரு ரேட்டிங் என்ன அப்படின்னா
ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் வந்து இன்சால்வன்சி ரிஜிம்க்கு ஒரு ரேட்டிங் தராங்க. அந்த நாட்டில் இன்சால்வன்சி எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேட்டிங் இருக்கான். அதில் நம்ம சி கிரேட்லேருந்து பி கிரேடுக்கு போயிருக்கோம். ஐஎம்எஃப் ரேட்டிங்கில் நம்ம இதுக்கு பார்த்தோம்னா ஜிடிபியில் நம்ம சி கிரேடுக்கு வந்துட்டோம். இன்ஃப்ளேஷனுக்கு சி கிரேடு, ஜிடிபிக்கு பி கிரேடு, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இது இன்னொரு கிரேடு. இது யாரோடதுன்னா எஸ்என்பியோடது, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்து. இன்சால்வன்சி ரேட்டிங்கில் நம்ம வீக் போயிருக்கோம். ரெக்கவரி ரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெசல்யூஷன் டைமும் வந்து குறைஞ்சிருக்கு. 6 to 8 இயர்ஸ்லேருந்து அப் டு 2 இயர்ஸாக இப்போ குறைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு இன்சால்வன்சி கேஸ் வந்து முடியணும்னா 8 வருஷம் இழுப்பாங்க. இப்போ 2 வருஷத்துலேயே முடிக்கிறோம். ஆனால் ஆக்ட் வந்து 330 days தான் சொல்லுது. நீங்கள் 180 days முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 90 days எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்னொரு 90 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லுவாங்க. இன்னொரு 60 days எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 90, அப்புறம் ஒரு 60. 330 daysல முடிக்கணும்னு இப்போ கரண்டாக இருக்கு. ஆனால் 2 years ஆகுது. பட் இது ஸ்டாச்சுட்ரியா அவங்க சொன்ன லிமிட்டுக்கு இன்னும் ரீச் ஆகல. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ரெசல்யூஷன் டு லிக்விடேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன? எத்தனை கேஸ் ரெசல்யூஷன் ஆயிருக்கு, அதாவது பிசினஸ் மூடாம திரும்ப நார்மலா இருக்காங்க. லிக்விடேஷனா கம்பெனி மூடுறது, ரெசல்யூஷன்னா கம்பெனியை மூடாம லாஸ் மேக்கிங் கம்பெனியை ப்ராஃபிட்டா மாத்துறது. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல ரெசல்யூஷன் பிளான், லிக்விடேஷன் பிளான். ஸோ ரெசல்யூஷன் டு லிக்விடேஷன் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு 20%லேருந்து 91% வரைக்கும். இன்னைக்கு நிறைய வந்து லிக்விடேஷனோட ரெசல்யூஷன் தான் நடக்குது, விச் இஸ் அ குட் சைன். ஏன்னா ரெசல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் எக்கானமி. கம்பெனியை மூடணுங்கிறது என்னைக்குமே நல்லது இல்லை. அந்த கம்பெனி லாஸ்ட்ல இருந்து வெளியே வரணுங்கிறதா என்னைக்குமே பாசிட்டிவ். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன ஹேர் கட்? ஹேர் கட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபா லோன் தராங்க. 100 கோடி ரூபா லோன்ல இப்போ வந்து ஒரு இன்சால்வன்சி ப்ராசஸ்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா 100 கோடி ரெக்கவர் பண்ண முடியாது, இப்போ 80 தான் முடியும் அப்படின்னு நடக்குது. ஸோ ஃபைனல் அமௌண்ட்டா 80ன்னு முடிவு பண்ணிடுவாங்க. 80ன்னு முடிவு பண்ண உடனே அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த 80ல எவ்வளவு ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. 80ங்கிறது ரெக்கவர் பண்ண முடியும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. 20 முடியவே முடியாதுன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு, 80 முடியும்ன்றாங்க. 80 முடிஞ்சு 80 பண்ணிட்டாங்களான்னு பாக்குறோம். அவங்க 80ல எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்கிறத தான் பாக்குறோம். அதுல 75 தான் பண்ண முடிஞ்சிருக்கு. வி எக்ஸ்பெக்டட் 80 ஆவது கலெக்ட் ஆகணும், பட் 75 தான் கலெக்ட் ஆச்சு. அப்ப ஹேர் கட்டுங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க, 5 கோடி விட்டு கொடுத்தாங்களா, அதான் ஹேர் கட்டுன்னு சொல்றோம். ஸோ இந்த ஹேர் கட் வந்து 6%. It was 67% of the admitted claims. ஸோ இந்த ஹேர் கட் வந்து இப்போதைக்கு 6% வந்து நம்ம வச்சிருக்கோம். அட்மிட்டட் கிளைம்ஸ்னா என்னதுன்னா, இப்போ 80 கோடிங்கிற அட்மிட்டட் கிளைம்ஸ்ல இப்போ வந்து ஹேர் கட் வந்து 67%-ஆ இருக்கு. 67% வரைக்கும் தான் அது வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. ஸோ 100 கோடியும் திரும்ப வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம்பிள் நடத்துறப்போ அப்படி நடத்தினேன். என்னதுன்னா, இன்சாலன்சி நடத்துறப்போ ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சும்மா. நடக்கிறப்போ ரியாலிட்டியில 67 தான் வருது. ஒண்ணுமே வராம நஷ்டத்துல போறது 67 வருது. அந்த ஆங்கிள் தான் நம்ம பாக்குறோம். இதை ஜீரோவா இருக்கிறதுக்கு 67 இஸ் குட் நம்பர். பட் இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் அந்த 2 வருஷத்தை தான் இங்க 713 நாள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் ஆகுது. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இப்போ அடுத்த பிரச்சனை என்னதுன்னா, பெண்டன்சி இங்கே வந்துருச்சு. ஒரு கோர்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு, ட்ரிபியூனல்னு ஒன்று ஆரம்பிச்சது எதுக்குன்னா, கோர்ட்டில் பெண்டன்சி நிறைய இருக்கு, இதுக்குன்னு தனியா ஒரு ஆரம்பிச்சா சீக்கிரமா. டெட் ரிகவரி ட்ரிபியூனல் ஆரம்பிச்சோம், அங்கேயும் பெண்டன்சி அதிகமாயிடுச்சு. இப்போ அடுத்து எங்க ஆரம்பிக்கிறோம்னா என்சிஎல்டி, இதுல வந்து பெண்டன்சி அதிகமாயிடுச்சு. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல இந்த கேசஸ் அதிகமாகி இப்போ அது பெண்டன்சியில் இருக்கான். ஸோ அதனாலதான் இந்த 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. இந்த எல்லா கேஸும் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகுமா டோட்டலா இது வரைக்கும் இருக்க எல்லா கேஸும். ஸோ டிஸ்போசல் ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா, வேல்யூ எரோஷன் நடக்குது. 5 கோடி ரூபாய் இப்போ உங்களுக்கு 100 கோடி ரெக்கவர் பண்ணும். 2026ல 100 கோடி ரெக்கவர் பண்றீங்க, இல்ல 2030ல 100 கோடி ரெக்கவர் பண்றீங்க, ரெண்டும் ஒண்ணும் இல்லைல்ல. கரெக்டா? இப்போ 1 கோடி இன்னைக்கு இருந்ததுன்னா நான் 100 சவரம் நகை வாங்குவேன். 2030ல 1 கோடியில் எத்தனை சவரம் வாங்க முடியும்? 50 சவரம் தான் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா கோல்டு. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்க என்னோட 100 கோடியும் அப்புறமா இருக்க 5 வருஷம் கழிச்சு இருக்க 100 கோடியும் ஒன்றும் இல்லை. ஸோ லேட் ஆக ஆக வேல்யூ எரோஷன் நடக்குது. அப்புறம் இன்சாலன்சி ப்ரொஃபஷனலுக்கு பஞ்சா இருக்கான். ஸோ சிஏ படிச்சவங்க, ஆடிட்டிங் படிச்சவங்க, லா படிச்சவங்கலாம் கொஞ்சம் போய் சேருங்க. ஸோ நாங்கள் ஏன் அங்கே போய் சேரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல யாரை நான் யோசிக்கிறேன்னா, சிஏ படிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க. யாரையா நீங்க? சிஏ படிச்சு பாஸ் பண்றதே ஒரு தலைவலி. அதை முடிச்சுட்டு ஒருத்தர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி அதுலயும் ஒருத்தர் தமிழ்நாட்டு டாப்பராராம். அவனை இப்ப யோசிச்சு பாருங்க. சிவச்சந்திரன் சொல்றேன். சிவச்சந்திரன் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு டாப்பர் வாச சிஏ. அவனும் ரிஷப் மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ சிஏல ஒரு டாப்பரா இல்லாம இதுல வேற ஒரு டாப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சாலன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ல வேகன்சி இருக்கான். சரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, டைவர்ட் ஆகாதீங்க.
ப்ரீ பேக்கேஜ்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எம்எஸ்எம்இ செக்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகாம அவங்களே பேச்சுவார்த்தை நடத்தியே சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ராசஸ்க்கு போயிட்டு என்சிஎல்டிக்கு போயிட்டு கேஸ் போட்டு அதுக்கெல்லாம் போகாம பேச்சுவார்த்தை நடத்தி முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்றது. அதான் ப்ரீ பேக்கேஜ். எம்எஸ்எம்இக்காகவே தனியா ஒன்று கொண்டு வந்தாங்க இன்சால்வன்சிக்குள்ள. அந்த ப்ரீ பேக்கேஜுங்கிற அந்த அதுல வந்து அப்டெக்ஸே இல்லையா, அது வந்து 5 வருஷம் ஆக போகுது. 14 கேஸ் தான் வந்திருக்கான் இது வரைக்கும். ஸோ ப்ரீ பேக்கேஜ்ல யாரும் வர்றது இல்லையா? ஏன் வர்றது இல்லை அப்படின்னு எடுத்து பார்த்தா எம்எஸ்எம்இஸ்க்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாதான். அவ்வளவுதான் ராஜி. அவேர்னஸ் தான் நம்ம நாட்டில் பாதி பிரச்சனை. இப்படி ஒன்று இருக்குங்கிறது எம்எஸ்எம்இக்கு தெரியுமா? முதல்ல எம்எஸ்எம்இ நடத்துறவருக்கு ஐபிசிங்கிறது ஒன்று இருக்கிறது தெரியுமா? அதுதான் நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் கேப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோட ஸ்டாட்டிக் அங்கே படித்தோம். அதோட கரண்ட் இஷ்யூஸ் இங்கே பார்க்குறோம். இது ஏதோ ஒரு எடிஷன்ல இன்னும் நிறைய பிரச்சனைகள் பேசியிருப்போம். 582ல ஐபிசி பத்தி நான் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், பாருங்க. ஸோ புரிஞ்சுச்சா? இது வந்து பேங்கிங் அண்ட் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். இப்போ அடுத்து வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ பேங்கிங்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் புரிஞ்சுச்சா? பேங்கிங் வந்து அங்க கிளாஸ்ல ஸ்டாட்டிக் பாத்தீங்க, இங்க கரண்ட் டேட்டா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இந்த நிலவரம்னா அடி வாங்கினா நீ யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கே இது இப்படி இருக்குன்னா என்ன யோசிச்சு பாருங்க. எக்கனாமிக் சர்வே இப்படிதான் இருக்கும் 4 நாளும். நான் சொல்றேன்ல, அது வந்து உங்களோட ஆக்சுவலி வியாழக்கிழமையில இருந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு அது செட் ஆயிடும். ஸோ அதனால இல்ல, அது ஈவினிங் டைம்ல நடத்துறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி வாங்க இது கண்டினியூ பண்ணலாம். கேபிட்டல் மார்க்கெட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட். போன வருஷம் இந்த இதுல இருந்தா டைரக்டா ஹாங்காங் கேட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அதனால கவனிங்க. நிப்டி 50 அண்ட் நம்மளுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி 11% அண்ட் 10% growthல இருக்கு. இந்த வருஷம் வந்து வளர்ச்சியை தான் பாட்டு இருக்கு. இந்தியாஸ் ஈக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் சப்டியூடு ரிலேட்டிவ்லி டு தி குளோபல் பியர்ஸ். மற்ற நாட்டோடைய கேபிட்டல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த வருஷம் கொஞ்சம் லோவா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றோம். மற்ற நாட்டோடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பாத்துக்கோங்க. சவுத் கொரியன் மார்க்கெட் பேர் வந்து கோஸ்பி. யூஎஸோட மார்க்கெட்ல நாஸ்டாக் இருக்கு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஜப்பானோடதுக்கு பேர் வந்து நிக்கியா. ஸோ சைனாவோட ஸ்டாக் மார்க்கெட் பேர் வந்து சிஎஸ்ஐ 300. அந்த மாதிரி வந்து பாருங்க. சிங்கப்பூரோடது எஸ்டி, இந்த மாதிரி பேர் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல நீங்க மேபி கேட்டாலும் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கலாம் மேபி. அவனுக்கு தான் இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ். இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ளூ வந்து லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ், கிரீன் வந்து கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ். இதுல நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து கிரீன் வந்து நல்லா இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அமோகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு பாருங்க, இந்தியாவுக்கு வந்து இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் பெட்டரா தான் இருக்கு. பட் கம்பேர்ட் டு மற்ற மார்க்கெட்ஸோட இந்த வருஷம் வந்து நம்மளது இட் இஸ் வெரி லோ. ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு சி. ஸோ நம்மளோட யாரெல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, யூகே, சிங்கப்பூர், சைனா, இன்னொரு யூஎஸ்ஏல இருக்க நாஸ்டாக், நிக்கி, கோஸ்பி இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம யாரை பீட் பண்ணியிருக்கோம்? ஹாங்காங்க பீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அது இன்டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்கனாமிக் இது போன வருஷமும் பார்த்தோம், அதே தான் இது. பட் இந்த மாதிரி டயக்ராம்ல இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த டயக்ராம்ல இது கேள்வியா வரும்னு சொல்றோம்ல, அது நமக்கு தெரியுமானா தெரியாது. எது கேள்வியா வரும்? இப்போ நான் இதுல இருந்து இதே டயக்ராம்ல இருந்து வேற ஏதாவது கூட இன்னைக்கு இது நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ஏதோ ஒரு கிராஃப்ல இருந்து ஏதோ ஒன்று வரும். அது எது வரும்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஆனா நம்ம இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி ஏதோ ஒன்று மைண்ட்ல ஏறும்போது அது ஏதோ ஒன்று எலிமினேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அவ்வளவுதான் இதோட நம்ம வந்து நோட் பண்றோம். டைரக்டா ஞாபகம் வந்தா லக்கு, இன்டைரக்டா நிச்சயமா வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். ஸோ கிளியரா? ஸோ செகண்டரி பிரைமரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் ஃபார் சேல் பண்ணாங்கல்ல கவர்மெண்ட் பண்ண ஆஃபர் ஃபார் சேல்னாலே பிரைமரி மார்க்கெட் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. பிரைமரி மார்க்கெட்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷேரை மார்க்கெட்ல கொண்டு வரது. செகண்டரி மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட். வந்த ஷேரை ஸ்டாக் மார்க்கெட்ல போய் விற்கிறது, வாங்குறது, விற்கிறது. பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஓ லான்ச் பண்றது. இந்த ஆஃபர் ஃபார் சேல் பண்ணதுனால பிரைமரி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இந்த வருஷம் போயிருக்கு. கவர்மெண்டோட பல கம்பெனிஸ் இன்னைக்கு பப்ளிக் ஆயிருக்கு. ஸோ ஐபிஓ வால்யூம்ஸ் வந்து 20% வந்து ஹையரா இருக்கு இந்த வருஷம் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸா வரும். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஹையர் இன் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர்.
அண்ட் இந்த வருஷம் ஒரு நல்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா எஸ்எம்இ லிஸ்டிங். எஸ்எம்இனா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நிறைய வந்து லிஸ்ட் ஆயிருக்காங்களாம். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுல ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட லிஸ்டிங் வந்து இந்த வருஷம் அதிகமா இருக்கு. ஸோ மோர் தென் 1380 கம்பெனிஸ் இது வரைக்கும் எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்னு தனியா ஒரு எக்ஸ்சேஞ்ச் யாருக்குன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கே இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட். அண்ட் இந்த வருஷம் செபி கொண்டு வந்த ஒரு முக்கியமான ரிஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் கோட் 2025. ஸோ நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நான் சொன்னல, நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ரிஃபார்ம் வந்து செபி தரப்புல இருந்து வந்தது என்னதுன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் கோட் 2025. இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை ரெஃபர் ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு அம்ப்ரல்லா ஆக்டா அதை கொண்டு வராங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, இன்கம் டாக்ஸ் ஆக்டை ஸ்கிராப் பண்ணிட்டு புது ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செபி வச்சிருந்த எல்லா ஆக்டையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸ்கிராப் பண்ணி புதுசாக கொண்டு வராங்க. ஆக்சுவலி இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ கமிட்டியில இருக்கு, வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா செபியோடைய பழைய ஆக்ட், செக்யூரிட்டி கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், செபி ஆக்ட் அண்ட் டெபாசிட்டரிஸ் ஆக்ட், இந்த 3 ஆக்டையும் ஸ்கிராப் பண்ணி அந்த 3 ஆக்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே ஆக்டா இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கோடுன்னு ஒரு கோடு வருது. நான் இது செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. ஃபைனலாக பாஸ் ஆன பிறகு நடத்தலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எடிட்டோரியல்ல. ஸோ அது பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எடிட்டோரியல்ல போட்டு நடத்திடலாம். அது செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் கோடு. ஸோ கிளியரா இதுல என்னென்னலாம் பண்றாங்கன்னா செபியோட போர்டு, செபியோட மெம்பர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. ரெகுலேட்டரி பவர்ஸை இன்னும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. ஸோ டூப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய குறைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே என்பிஎஃப்சிக்கு வேற வேற விதமான ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் போடுறான், செபி போடுறான். ஸோ ஏன்னா அவன் டெபாசிட் வாங்குறதுனால ஆர்பிஐயும் தலையிடுவான், அவன் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கிறதுனால செபியும் தலையிடுறான். ஸோ அப்படி வரும் இந்த இஷ்யூஸை தான் வந்து இவங்க அட்ரஸ் பண்றாங்க. இந்த ரெகுலேட்டரி ஆம்பிகுவிட்டிஸை தான் இந்த செக்யூரிட்டிஸ் கோடு வந்து சரி பண்ணுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வழக்கம் போல நம்ம லாஸ்ட் 5 வருஷம் எக்கனாமிக் சர்வேல பார்க்குற ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன்னா நம்பர் ஆஃப் நியூ இன்வெஸ்டர்ஸ் என்டரிங் இன்டு ஸ்டாக் மார்க்கெட். ரீசெண்டா நிறைய மக்கள், நிறைய யூத் வந்து ஸ்டாக்ஸ் பத்தி அவேர்னஸ் அதிகமாகி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. இப்போ நான் பாக்குறேன் காலேஜ் பசங்க காலேஜ்ல இருக்கும் போதே சும்மா அப்படியே ஒரு 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி போடுறது, 200 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி போடுறது, சும்மா ட்ரை பண்றாங்க. இட்ஸ் வெரி குட் சைன் தான். ஸோ இது வந்து நம்ம பாக்குறோம். ஸோ ஜென்சி கிட்ஸோடைய ஒரு நல்ல ரிஸ்க் டேக்கிங் ஆப்டிடியூடா நம்ம இதை வந்து ரெகக்னைஸ் பண்றோம். இந்த அறிவு 90ஸ்க்கு கிடையாது. அதை நீங்க நோட் பண்ணணும். நான் எங்கெல்லாம் காலேஜ்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சன் டிவில நியூஸ்ல வரும், சென்செக்ஸ் வந்து ஏறி இருக்கு. இந்த சென்செக்ஸ் நிஃப்டினா என்னன்னே தெரியாது. அது தெரிஞ்சுக்கவே இப்போ யூபிஎஸ்சி வந்தோன்னா தான் தெரியும். அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று வந்து டிஜிட்டைசேஷன். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், புரோக்கர் எல்லாம் டிஜிட்டல். முன்னாடி அதெல்லாம் நீங்க போய் பிசிக்கலா வாங்கணும், அதுக்கு ஒரு புக் வச்சிருக்கணும். இப்போ டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் டிஜிட்டைஸ் ஆனது ஒரு முக்கியமான ரீசன். 2வது முக்கியமான ரீசன் வந்து பேண்டமிக். பேண்டமிக்ல இன்னும் டிஜிட்டைசேஷன் அதிகமாகி அசட்ஸ் எங்க போடுறதுன்னு தெரியாம இருந்தவங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பூம்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர், கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.3 crore டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. 2 கோடி அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்கு. 235 lakhனா 2 கோடி. 2 கோடி பேர் எக்ஸ்ட்ராவா புதுசா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறான். புஷிங் தி டோட்டல் கவுண்ட் பியாண்ட் 21 crore. இந்தியாவில் டோட்டலா ஸ்டாக் மார்க்கெட்ல எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 21 crore. நம்ம பேங்க் அக்கௌண்ட் எத்தனை ஜன்தன் யோஜனா பாத்தீங்கன்னா 55 கோடி இருந்ததுல, இது 21 crore இதுவும் வந்து வருது. ஸோ இதுல வந்து 1/4 வந்து உமனோட பார்ட் வந்து 1/4 தான் இருக்கு, இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ இது வந்து சும்மா ஒரு கம்பேரிசன். மக்களுடைய சேவிங்ஸ் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி வந்து அவங்களோட சேவிங்ஸ் வந்து போயிருக்கு. இப்போ வந்து எல்லோங்கிறது கரன்சி சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேங்க் டெபாசிட்ஸ் பார்க்கணும். உள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து 2019, வெளியே இருக்க சர்க்கிள் வந்து 2025. பேங்க் டெபாசிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா நீங்க அந்த பணத்தை முன்னாடி 46% பேர் பேங்க்ல போட்டாங்க, இப்போ 39% பேர் தான் பேங்க்ல போடுறாங்க. அது அப்போ பேங்க்ல தான் கன்வென்ஷனா சேவ் பண்ணிட்டு அது குறைஞ்சிருக்கு. எது ஏறி இருக்கு? ப்ளூவை பாருங்க. ஈக்விட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் போட்டது 17ல இருந்து 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க குறைஞ்சது மக்கள் பேங்க்ங்கிற அந்த எஃப்டி போட்டு இந்திரா காந்தி, இப்போ எஃப்டில பணம் போட்டு சேவ் பண்றதுங்கிறது இந்திரா காந்தி காலத்து டெக்னிக். ஸோ ஏன்னா வந்து அதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கறது. ஆனா அதை விட அடுத்த லெவலுக்கு போறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ அது 23% வந்து வந்திருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். ஸோ கிளியரா.
ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஷேர் ஏறி இருக்கு பாருங்க. 2012 இருந்து இப்போ நம்ம கம்பேர் பண்றோம். ப்ளூ வந்து பேங்கோட டெபாசிட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் குறைஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏறி இருக்கு, ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆரஞ்சு ஏறி இருக்கு, உங்களுக்கு புரியுதா? அது உண்மைதான். ஸோ ஆரஞ்சு கொஞ்சம் ஏறி இருக்கு. ஐ மீன் கிராஃப்ல சொல்றேங்க. 2012 ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கு. கிராஃப சொன்னா நீங்க ஏதோ டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிறீங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 5.9 crore யூனிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகம் பண்ணி, இதெல்லாம் ஜென்ரலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஓவராலா வந்து இது நடந்திருக்கு. இப்போ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா விட்டு வெளியே போச்சுல, அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் எல்லாம் அவங்க வித்துட்டு தானே போனாங்க. அந்த ஷேர் அவங்க போன அந்த இடத்த வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸே ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் சேவிங்ஸ் இஸ் பேலன்சிங். இப்போ அவ்வளோ எஃபிஐ இந்தியா விட்டு வெளியே போனாலும் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் வரல? ஏன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஸ்ட்ராங் ஆனதுனால குளோபல் எஃபிஐயோட அன்சர்டனிட்டிஸை இது மேட்ச் பண்ணுது, இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Over the last 5 years, cumulative inflows of domestic investors into the equity markets have substantially higher than the foreign investors. So FPI விட domestic investment தான் இப்போ அதிகமா இருக்கு. ஸோ டொமஸ்டிக் சேவிங்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பாண்ட் மார்க்கெட். ஸோ கிளியரா இப்போ பாண்ட் மார்க்கெட்ல நம்ம போன ஸ்லைட்ல ஒன்று நோட் பண்ணோம், என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ பாண்ட் மார்க்கெட்டை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பேங்க்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, பேங்க் வந்து குறைஞ்சிருக்கு, பாண்ட் மார்க்கெட் ஏறி இருக்குன்னு பார்க்குறோம். இது பெரிய கம்பெனிஸ்க்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம், கம்பெனி பாரோயிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அங்கே பார்த்தோம். இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாண்ட் மார்க்கெட்ல இன்னும் வந்து ரீட்டைல் ஷேர் வந்து கம்மியாக தான் இருக்கு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போதான் ஷேருக்கு வராங்க, இப்போதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க. இன்னும் வந்து பாண்ட் மார்க்கெட், மணி மார்க்கெட் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளலாம் இன்னும் வந்து மக்கள் போகல. ஸோ இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கு. இந்தியாஸ் கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் வந்து 16% ஆஃப் ஜிடிபி தான் இருக்கு. ஆனா வந்து அதுவே வந்து மற்ற நாடுகள்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து 30 to 40% இருக்கு. ஸோ அப்போ இன்னும் வந்து பாண்ட் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் க்ரோ ஆகிறதுக்கு இந்தியாவில் இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியலையும் நம்ம வந்து ரீப் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ட்ரெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்துட்டாலும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஓகே, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டாங்க, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நிறைய பேர் இன்னும் பாண்ட் மார்க்கெட்டுக்கு போகணும். அப்படி போச்சுன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் செக்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதான் வந்து இதுல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து விக்சித் பாரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ விக்சித் பாரதா நம்ம ஆகணும்னா நம்ம வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்டோட இது வந்து அப்பதான் வந்து பேங்கோட ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறையும். பேங்க் மேல ஓவர் ரிலையன்ஸா இல்லாம கொஞ்சம் பேங்க்கு வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகும். பேங்க் வந்து என்ன பண்ணுவான், இவன் இந்த கார்பரேட்லாம் வந்து அதுக்கு போன பிறகு இவன் வந்து எம்எஸ்எம்இ கொடுப்பான். இப்போ பாத்தீங்களா எம்எஸ்எம்இ தரான், அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுப்பான், ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்படிங்கிற அந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். ஸோ வைப்ரண்ட் பாண்ட் மார்க்கெட் வந்துன்னா மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம வந்து குறைஞ்சிக்கலாம். ஸோ பாண்ட் மார்க்கெட்டோட க்ரோத் இருந்தாலும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 16% சவுத் கொரியாவில் 79% இருக்கான். வேர்ல்டு ஆவரேஜ் 30-40 சொன்னேன், மலேசியாவில் 54. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஊர்ல வந்து 16% தான் இருக்கு. ப்ரூவ் பண்றீங்களா? யூபிஐ வந்து டிஜிட்டல் இந்த ஷேர் வாங்கினீங்களோ, இந்த டைம்ல வந்து நான் ஒரு ஷேர் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு. ஸோ ஹை ரேட்ஸ் வந்து ஸோ இப்போதைக்கு என்னதுன்னா நம்ம பாண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஹைலி ரேட்டட் இஷ்யூஸ் மட்டும் இஷ்யூ பண்ற மாதிரி தான் இருக்கு, இன்னும் மிட் லெவல் இஷ்யூஸ்லாம் வரதில்லை. ஸோ அதான் வந்து இதுல நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் எக்ஸ்டர்னல் சர்ப்ளஸ்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல அடுத்ததான் அவங்க பேசின டாபிக் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்னா, ஆவரேஜா இந்தியாவில் நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னா இங்க பணம் கிடைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சீப்பா கிடைக்கிறது இல்லை. ஏன் அது அவ்வளவு சீப்பா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are trying to borrow from external commercial borrowings or foreign currency convertible bond, exchangeable bonds, இதுல எல்லாம் கடன் வாங்குறோம். இப்போ என்னன்னா இந்தியாவில் நமக்கு வந்து டொமஸ்டிக் கேபிட்டல்ல இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நம்ம அதனால ஃபாரின் கேபிட்டல் நம்பி இருக்கோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. இப்போ நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஃபாரின் பாரோயிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து கேபிட்டலோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, ரிஸ்க் பிரீமியம் அதிகமா போடுறாங்க, ஏன்னா ரேட்டிங் வந்து கம்மியா இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்தியாவுக்கு ரேட்டிங் அதிகப்படுத்தணும்னா இன்னும் என்ன பண்ணணும்? இப்போ பிபிபிக்கு வந்து நல்ல விஷயம் தான், இன்னும் அதிகப்படுத்தணும்னா நம்ம சர்ப்ளஸ் ப்ரொடியூசிங் நேஷனா மாறணும். ஸோ எக்கனாமிக் சர்வேல திரும்ப 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 ஃபுல்லாவும் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தணும், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும், அது மூலமா டாலர் சம்பாதிக்கணும்.
ஸோ இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட்டிங் நேஷனா மாறி ஃபாரின் டாலர்ஸ்லாம் உள்ள வர மாதிரியான ஒரு எக்கானமியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்மளோட ரேட்டிங்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லா விஷயத்திலும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டா எது இருக்க போதுன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்துறது. ஸோ அதுதான் திரும்ப திரும்ப நம்ம வந்து பேசுவாங்க. ஸோ அடுத்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து நெட் அவுட்ஃப்ளோ தான், வாலட்டாலிட்டி தான் இருக்கு. ஸோ FPIs ஆர் நெட் செல்லர்ஸ் இந்த இந்தியாஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். கிட்டத்தட்ட வந்து 16,000 கோடி வந்து வெளியே போயிருக்கு. நெட் செல்லிங் தான், அவுட்ஃப்ளோ இருக்குல்ல கேபிட்டல் ஃபிளைட்னால. இதனால ருப்பி வந்து டிப்ரிசியேஷனை நோக்கி வந்து போயிருக்கு. ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போன பிறகு இந்த அவுட்ஃப்ளோ வந்து பேலன்ஸ் பண்ணது யாருன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இந்த வாய்டை வந்து சரிப்படுத்தினாங்க. அவங்க வித்துட்டு போறாங்களா ஷேரு, அது இங்க யார் வாங்குறா? நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி உடனே வாங்கிட்டான். வாங்குறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளா மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து ஃபாரின், ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல அதிக ஷேர் வந்து முன்னாடி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. வெளிநாட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் அதிகமான வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ இந்தியாலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அவேர்னஸ் அதிகமாகி நம்மளே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டதுனால டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி ஹவ் ஓவர் டேக்கன் ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வித் இன் இந்தியா. அந்த ட்ரெண்ட் வந்து சொல்றோம். ஸோ இங்க என்ன வருதுன்னா the share of domestic institutional investors surpass that of foreign institutional investors. institutional investorனா மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ். ஸோ அப்போ டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால நவ் தட் ஹஸ் சர்பாஸ் ஈவன் தி ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அடுத்த முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது கிஃப்ட் சிட்டி. ஸோ குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி வந்து சக்சஸ் ஆன பிறகு இதை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இது கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பேர்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்னா இப்போ கிஃப்ட் சிட்டிங்கிறது என்ன, இட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ் இதெல்லாம். அதோட ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இங்கே வரப்போகுது. ஸோ இது வந்து இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு காமன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா RBI, செபி, பென்ஷன் இவங்கலாம் தனித்தனியாக அந்த இதை வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் சிட்டியை RBI பண்ணும், ஒரு சில செபி பண்ணும், ஒரு சில இன்சூரன்ஸ் பண்ணுது. அப்படின்னா இங்க ரெகுலேட்டரி ஆம்பிவேலன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ரெகுலேட்டர்ஸ்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி போட்டு ஒரு காமன் ரெகுலேட்டர் அப்படின்னு உருவாக்குறாங்க. SEC ஃபுல்லாத்துக்கு ஒரே ரெகுலேட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ரெகுலேட்டர் வந்து எல்லாரோட பவர்ஸையும் எடுத்து இன்டெகிரேட் பண்ணி ஒரு காமன் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுனால இங்க ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் ரொம்ப எஃபிஷியண்டா நடக்குது. இந்த கிஃப்ட் சிட்டி வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ், கேமன் ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல போயிட்டு அங்கதான் கேபிட்டல் பாரோ பண்றாங்க. ஏன்னா அதான் டாக்ஸ் ஹெவனுங்கிறதுனால அங்கதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அங்க இருக்கிற மார்க்கெட்ல போயிட்டு கடன் வாங்குறது, பாண்டை ரிலீஸ் பண்றது அப்படின்னு இருந்துச்சு. கிஃப்ட் சிட்டி வந்த பிறகு அந்த ரோலை இவங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. இந்த IFSC ஆர்கிடெக்சர் எய்ம்ஸ் டு பிரிங் பேக் தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிரான்சாக்ஷன் விச் இஸ் ஓவர்சீஸ் டு இந்தியா. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய வந்து மல்டிநேஷனல் பேங்க்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு இந்தியாவிலே ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஆப்ரேஷன்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 என்டிட்டிஸ் வந்து தன்னோட பிசினஸை கிஃப்ட் சிட்டில ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ கிஃப்ட் சிட்டி வந்ததுனால இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லைட்ல இருக்க 2-3 பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். IFSC ஆர்கிடெக்சர் எய்ம்ஸ் டு பிரிங் பேக் தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிரான்சாக்ஷன் கரன்சி கண்டக்டட் அவுட் சைட் இந்தியா டு இந்தியா. ஸோ இது மூலமா வந்து நிறைய மல்டிநேஷனல் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் இவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல வந்து கிஃப்ட் சிட்டி வந்து தேர் மூவ் அப் 9 பிளேசஸ். இப்போ வந்து 43rd ரேங்க்ல இருக்கு. ஸோ வேர்ல்டுல முக்கியமான ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல நம்ம சிட்டி வந்து 43வது ரேங்க் இருக்கு. இன்னும் மேலே போக வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இதுல டாப் யார் இருக்கா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரைவேட் ஜிபாரியன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் இன்ஸ்டியூட் கொடுக்குற ரேங்கிங். இதுல வந்து டாப்பா இருக்கிறது நியூயார்க் தான். நியூயார்க், லண்டன், ஹாங்காங், சிங்கப்பூர் அண்ட் சான் பிரான்சிஸ்கோ. ஸோ நியூயார்க், லண்டன், ஹாங்காங், சிங்கப்பூர், சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ. ஸோ இது எல்லாமே US தான் இருப்பாங்க. நியூயார்க்கு அப்புறம் 3 US, சைனாது 2 இருக்கு, ஷாங்காயும் செஞ்சனும், சியோல் இருக்கு. ஸோ சவுத் கொரியாது. ஸோ டாப் 10ல நம்ம இல்லை, டாப் 10குள்ள நம்ம போனோம். அதே மாதிரி கிஃப்ட் சிட்டிக்குள்ள ஆஸ்திரேலியாவோட 2 யூனிவர்சிட்டி வேற அவங்களோட இன்டர்நேஷனல் பிரான்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருக்கிற பீப்புள் கிஃப்ட் சிட்டியில வந்து
ஃபாரின் பாண்ட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம இந்தியனுக்கு ஒரு லோன் வேணும்னா நம்ம என்ன பண்றோம், அவங்க ஊர்ல போயிட்டு ஃபாரின் கரன்சி பாண்டை ரிலீஸ் பண்றோம்ல, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்க்கு. இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு கம்பெனி கிஃப்ட் சிட்டில வந்து தான் பாண்டை வந்து ரிலீஸ் பண்றான். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் சென்டரா மாறிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ரீலங்காவோட டிஎஃப்சி பேங்க் வந்து $2.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் கிரீன் பாண்ட்ஸ் வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து கொண்டு வந்து ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செட்டில் பண்ற ஒரு மெக்கானிசமை இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, லைக் ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மாதிரி. ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கிற ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு ஃபாரின் பேங்க் நீங்க பணம் அனுப்பணும் அப்படின்னா அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செட்டில் பண்றதுக்கு ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற நெட்வொர்க்லாம் இருக்குல்ல, அதோட ஆபரேஷன்ஸ் வந்து இந்தியாவில் பண்றதுக்கு நம்ம லோக்கலா ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம், விச் இஸ் அன் ஈக்குவலன்ட் டு தட். அது ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் வந்து கிஃப்ட் சிட்டில பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் சிட்டில என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கும். ஸோ ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஸ் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் யாரு அப்படின்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்னு போடலாம். இது ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம். ஸோ கிளியரா? ஸோ இதோட இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்ஷன்ஸ். பென்ஷன்ல வந்து நம்ம என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். நியூ பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ லேட்டஸ்டா யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், சிபிஎஸ் வந்து ஸ்டேட்டோடது. இப்போ லேட்டஸ்டா வந்து இதுல நம்ம லேட்டஸ்ட் இன்டர்வென்ஷன் தான் பார்ப்போம், பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம். நீங்க இந்த ஓல்டு பென்ஷன், நியூ பென்ஷன், யூபிஎஸ் பத்திலாம் வேணும்னா எடிட்டோரியல்ஸ்ல பாருங்க. எக்கனாமிக் சர்வேலையும் பெருசா அதை பத்தி பேசல. எக்கனாமிக் சர்வேல லேட்டஸ்டா வந்து பென்ஷன் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். போன வருஷம் யூபிஎஸ் பத்தி பார்த்தோம், ஏன்னா போன வருஷம் தான் யூபிஎஸ் வந்தது, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். கரெக்டா? அப்ப இந்த வருஷம் என்ன வந்திருக்கு? PFRDA introduced several pension retirement schemes for gig workers. gig workersக்காக கொண்டு வந்திருக்காங்க. NPS e-Shramik பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதோட இ-ஷார்மிக். இ-ஷார்மிக்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஷார்மிக்னா வந்து ஒர்க்கர். ஸோ இ-ஷார்மிக்னா டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எதுக்குன்னா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிற இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்குலாம் பென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அண்ட் MSMEs ஓட டைப் பண்ணி அவங்களுக்குலாம் பென்ஷன் ஸ்கீம்ஸை கொண்டு வரதுக்கு PFRDA ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் NPS வட்சல்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ஸ்கீம். இந்த வருஷம் வந்தது 2 தான் முக்கியமான ஸ்கீம், NPS இ-ஷார்மிக் ஒன்று, NPS வட்சல்யா ஒன்று. இது என்னதுன்னா சின்ன வயசுல இருக்கிற சில்ட்ரனுக்கே பென்ஷனுக்கு டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க அடல்ட் ஆகி வேலைக்கு போக ஆரம்பிச்சோம்னா பென்ஷன் போடுவாங்க. இது சேவிங் ஸ்கீம் மாதிரி தான், இந்த செல்வ மகள் திட்டம் மாதிரி. செல்வ மகள் திட்டம் 18 வயசுல நீங்க எடுத்துக்கலாம், வட்சல்யால கொஞ்சம் வயசான பிறகுதான் எடுக்க முடியும். ஸோ சின்ன வயசுலயே உள்ள வந்துட்டு ஒரு 60 வயசு வரைக்கும் பணம் போட்டா 60 வயசுல பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் பேஸ் சேவிங் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் மைனஸ், which aims not only to secure their future which aims to secure the future of the subscribers. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இது சுகன்யா சம்ரிதி ஸ்கீம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஊர்ல செல்வ மகள் திட்டம் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதை. ஸோ அதை தான் வந்து அதோட பென்ஷன் வெர்ஷன். அது வந்து ஜஸ்ட் FD தான். சுகன்யா சம்ரிதிங்கிறது FD. இது வந்து பென்ஷன் ஸ்கீம். இது 60 வயசு தான் எடுக்க முடியும், அந்த வட்சல்யா வந்து வயசான பிறகு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெர்சர் CFA இன்ஸ்டியூட்டோடைய குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ். குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ்ங்கிறது மெர்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு பிரைவேட் இண்டெக்ஸ் தான். இதுல வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறையில, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 ஏரியால வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிக்வசி அண்ட் சிஸ்டம் மெச்சூரிட்டி. என்ன அடிக்வசி அண்ட் சிஸ்டம் மெச்சூரிட்டி அப்படின்னா, நம்மளோட பென்ஷன் ஸ்கீம்ஸ் இந்தியாவில் ஆவரேஜா இப்போ வந்து சிம்பிளா அடல் பென்ஷன் யோஜனா, இது நான் எல்லா வாட்டி சொல்ற எக்ஸாம்பிள். அடல் பென்ஷன் யோஜனா நீங்க வந்தீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்கும் எப்போ நீங்க 60 வயசு ஆன பிறகு. இப்போ நான் அடல் பென்ஷன் யோஜனா சேர்க்கிறேன், எனக்கு எப்போ 60 வயசு ஆகும்? ஒரு 2060 60 வயசு ஆகும்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். நான் 2000 பான் அப்படின்னு வச்சுக்கலாம். 2060 எனக்கு 60 வயசு ஆகும். 2060 3000 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்போ 3000 ரூபாங்கிறது 300 ரூபாய் கூட மாதிரி தானே. ஸோ அப்போ அதான் அடிக்வசி, இட்ஸ் நாட் ஈவன் அடிக்வேட். ஸோ அப்போ அடிக்வசி ஆஃப் தி பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்றணும். பென்ஷன் இப்போ 3000 ரூபாய் வருதுங்கிறது நல்ல விஷயம். பட் 2060 3000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சிஸ்டம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 3 அடிக்வசி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்குறோம். அடிக்வசிங்கிறது அந்த பணம் வந்து போதுமானதா அப்படிங்கிறது பார்க்குது. சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் வந்து எதை பார்க்கும் அப்படின்னா,
லாங் டேர்ம் வயபிலிட்டி. இந்த இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பிசிக்கலி சஸ்டைனபிள் கிடையாது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு அதிகமாகும். ஸோ அப்போ அதான் சஸ்டைனபிலிட்டி, லாங் டேர்ம்ல அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு. இன்டெகிரிட்டிங்கிறது வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அந்த நாட்டில் பென்ஷனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்றாங்க. ஸோ இந்த 3 கிரைட்டீரியா. ஸோ இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், நீங்க இண்டெக்ஸ் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கணும். ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் பார்த்தோம், இப்போ அது யூசேஜ் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பென்ஷன் இண்டெக்ஸ் வந்து இப்போ பார்க்கணும். ஸோ கிளியரா, பென்ஷன் இண்டெக்ஸ்ல ஒரு இண்டெக்ஸ் 2 ஸ்கீம், ஈஷாமிக் ஒன்று, இது. இதை தாண்டி பென்ஷன்ல வந்து நீங்க என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னா, ஸ்கீம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அடல் பென்ஷன் யோஜனா இருக்கு, அப்புறமா இந்த எல்லாம் மாந்தன் ஸ்கீம், இப்போ ஸ்ரம் யோகி மாந்தன், அப்புறமா வந்து கிசான் மாந்தன், லகு வியாபாரி மாந்தன், இந்த மாதிரி மாந்தன்ங்கிற பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். மாந்தன்னா பென்ஷன். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டர். இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னும் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லா பெனட்ரேட் ஆகல. கேபிட்டல் மார்க்கெட், பேங்கிங் அளவுக்கு இன்னும் இன்சூரன்ஸ் வந்து டெவலப் ஆகல, இன்னும் வந்து பேக்ல தான் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸ்னா இறந்த பிறகு பணம் வரும். நான் லைஃப்னா வந்து அதுல தான் ஹெல்த், ஆட்டோ, வண்டிக்கு போடுற இன்சூரன்ஸ், மொபைலுக்கு போடுற இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே அதுல வரும். இந்தியாவில் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சமா இருக்கிறதும் எதுல இருக்குன்னா லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர்ல தான் இருக்கு, எல்ஐசினால. மித்த ஏரியாலலாம் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அப்படிங்கிற கோலோட ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஸோ எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் ஹேவ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். எல்லா மக்களுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், அப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி பொருள் ஏதாவது வச்சிருந்தா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் தான் டாமினேட் பண்ணுது. 91% ஆஃப் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஏவிஎம்னா என்னதுன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்சூரன்ஸ். ஒரு இன்சூரன்ஸ்னா ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூட டோட்டல் வேல்யூல 91% லைஃப் இன்சூரன்ஸ் தான் இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கிறப்போ லைஃப் இன்சூரன்ஸ் தான் ஒன் லாப் சைடடா இருக்கு. அப்போ ஹெல்த்துக்குலாம் இல்லை. இப்போ ஹெல்த்துக்கு இல்ல, ஆக்சுவலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் போடணும். எல்லாரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, பிரீமியம் கட்டுங்க, அது ஸ்கேம்லாம் கிடையாது. நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க நல்ல பிளான் எடுத்து கட்டினீங்கன்னா நிச்சயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து யூஸ்ஃபுல் தான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். டக்குன்னு கையில இருந்து ஒரு பணம் போயிடும்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆப்ரேஷன்ட்டாங்கன்னா அவுட்டு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, அதோட நீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா வயசான பிறகுதான் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ் போடுறது அட்வைசபிள். நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம், அஃப்கோர்ஸ் இப்போ போய் போட முடியாது உங்களால. என்னைக்கு சம்பாதிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து போடுங்க. அஃப்கோர்ஸ் ஐஏஎஸ் ஆனால் போட தேவையில்ல, கவர்மெண்டே போட்டுரும். பட் ஜென்ரலா சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்லோலி ஓவர் டேக்கிங் மோட்டர் இன்சூரன்ஸ். ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ரீசெண்டா கவர்மெண்ட் கொண்டு வந்து முக்கியமான ரிஃபார்ம் என்ன, ஜிஎஸ்டி எக்ஸம் பண்ணிட்டாங்க. முன்னாடி இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. நீ ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா கட்டாதனால தான் நான் இன்சூரன்ஸ் போடுறேன், சரியா? நீ எனக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கொடுத்தா நான் இன்சூரன்ஸ் பண்ணணும். அப்போ நீ செஞ்ச தப்புனால நான் ஒரு ஸ்கீம் கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டி வேற போடுவியா? அதுதான் வந்து நம்ம வந்து கேட்கறோம். அதுதான் லாஜிக். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல குவாலிட்டியில இருந்தா எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ்? நான் ஃப்ரீயா போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன்ல. ஸோ அப்போ வந்து இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி வந்து போடல. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சப்கா பீமா சப்கா சுரக்ஷா ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சப்கா பீமா சப்கா சுரக்ஷால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2047 விக்சித் பாரத் அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும், லைஃப், ஹெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ள கொண்டு வராங்க. எஃப்டிஏ வந்து 100% ஆக்கிட்டாங்க. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். அதை தாண்டி கிளாசிக்கலா கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ்க்காக ரன் பண்ற ஸ்கீம்ஸ் எது அப்படின்னு பார்த்தா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அண்ட் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜன்தன் யோஜனா பேக்கேஜ். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பேக்கேஜோடவே பண்டிலா சேர்ந்து வரக்கூடிய 2 இலவச இணைப்புகள் எதுனா இந்த ஜீவன் ஜோதி அண்ட் சுரக்ஷா பீமா. ஸோ ஒன்னு லைஃப் இன்சூரன்ஸ், ஒன்னு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஜீவன் ஜோதி லைஃப், சுரக்ஷா பீமா வந்து ஆக்சிடென்ட். 2 லட்சம் கவரேஜ் வரும். ஸோ அப்புறம் இன்சூரன்ஸ் டென்சிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அப்படிங்கிற 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸை மெஷர் பண்றதுக்குன்னு 2 இண்டிகேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து இன்சூரன்ஸ் டென்சிட்டி. இன்சூரன்ஸ் டென்சிட்டினா என்ன? ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரீமியம் பை பாப்புலேஷன். மக்கள் வந்து நாட்டில் இன்சூரன்ஸ்க்காக எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்காங்க அது டிவைடட் பை பாப்புலேஷன். இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் என்ன? பெனட்ரேஷன் அதே நியூமரேட்டர் ஒன்று தான் ரெண்டுத்துக்கும். நாட்டில் எல்லாரும் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்காங்க டிவைடட் பை ஜிடிபி. நாட்டோட ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ கண்ட்ரியோட ஜிடிபியில் மக்கள் கட்டுற பிரீமியமோட டோட்டல் ஷேர் எவ்வளோ
அப்படிங்கிறது பார்க்கறது இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன். இன்சூரன்ஸ் டென்சிட்டிங்கிறது வந்து மக்கள் டிவைடட் பை பாப்புலேஷன், பெர் கேபிட்டா ஆவரேஜா ஒரு இந்தியன் வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்க அது மென்ஷர் பண்றது தான் டென்சிட்டி. ஸோ அது பெர் கேபிட்டா, ஏன்னா டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ கிளியரா? ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ல வந்து இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ கரண்டா வந்து $97 இருக்கு, $97. இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வந்து $, ஏன்னா 97 பெர் கேபிட்டா. ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இந்தியாவில் எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா $97 கட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வந்து 3.7% ஆஃப் ஜிடிபி. பெனட்ரேஷன் அது பார்த்தீங்கன்னா இது ஏன் டாலர்ஸ்ல இருக்கு, ஏன்னா பிரீமியம் அமௌண்ட் பே டிவைடட் பை பாப்புலேஷன் தான். ஸோ அதனால அது டாலர்ஸ்ல இருக்கு. இதே வந்து பெர்சென்ட்ல இருக்கு, அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் பே டிவைடட் பை ஜிடிபி. ஸோ அதனால பெர்சென்ட்ல இருக்கு. ஸோ 3.7%ல இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இருக்கு. ஸோ கிளியரா? ஸோ இதான் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ல நம்ம பார்த்த முக்கியமான விஷயம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் டென்சிட்டினா என்ன, பெனட்ரேஷன்னா இது 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினா கேட்கலாம். பொதுவாக என்ன ஸ்டேட் பண்ணுவாங்கன்னா டெஃபினிஷன் மாத்தி செட் பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, சரியா? ஸோ அதை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் டுடேஸ் ஏரா, ஸோ ஃபைனலா அவுட்லுக் என்ன, நம்மளோட ஃபினான்ஷியல் செக்டர் வந்து நம்ம வந்து ஸ்டேபிளா பேலன்ஸ் பண்ணணும். They must strike a balance between the openness of the global volatile flows and external shock. External shock வரும்போது அது வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி இல்லாம பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பேங்க்ஸ் வந்து டாமினண்டா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து despite being not able to adequately equipped to finance the infrastructure, energy transition, large manufacturing long horizon. ஸோ அவங்க வந்து டாமினண்டா இருந்தாலும் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால கட்ட முடியல. ஸோ இந்த மாதிரியான ஜெனரல் இஷ்யூஸ் தான் இதில் பேசுறாங்க. India's developmental aspirations require diversified ecosystem, well-managed banks, NBFCs, fintech markets, அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். Regulatory coordination and domain-specific regulations வந்து we have to bring. And activity-based frameworks வந்து கொண்டு வரணும். So what is activity-based frameworksனா என்ன அப்படின்னா, see இந்த மெயின் அவுட்லுக்ல பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிளா ஒன்று நோட் பண்ணுங்க. இப்போ இந்தியாவில் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் செக்டர் வந்து இவன் பேங்க், இவன் என்பிஎஃப்சி, இவன் மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க்னா இவன் ஆர்பிஐ, எஸ்பிஐ, செபினா இவன். ஸோ அப்படின்னு நம்ம என்டிட்டி பேஸ்ட் தான் இருக்கு. இந்த என்டிட்டினா ஆர்பிஐப்பா, இந்த என்டிட்டினா வந்து செபிப்பான்னு. இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ரன் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ யார் அதை பாக்குறது? அப்போ அதை மட்டும் செபி பாக்குறான். ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் பாக்குறா? ஆர்பிஐ பாக்குறான். ஸோ அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா என்டிட்டி பேஸ்டா இல்லாம ஆக்டிவிட்டி பேஸ்ட் தான் மாத்துக்கணும். நீங்க இந்தியாவில் யார் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்தாலும் செபி தான், யார் லோன் கொடுத்தாலும் ஆர்பிஐ தான். ஸோ எஸ்பிஐங்கிற பேங்க் அவன் ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கின பேங்க் அப்படின்னு என்டிட்டி பேஸ்டா இல்லாம ஆக்டிவிட்டி பேஸ்டா மாத்தணும் ரெகுலேஷன்ஸை. ஃபியூச்சரிஸ்டிக்கா ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா என்டிட்டி பேஸ்ல இருந்து ஆக்டிவிட்டி பேஸ் தான் மாத்துங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா செபி பார்த்துப்பான், லோன்னா பேங்க் பார்த்துப்பான், டெபாசிட் எடுக்கிறானா எஃப்டியா அப்ப ஆர்பிஐ பார்த்துப்பான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டா கொடுங்க. அது எந்த கம்பெனியா வேணா இருக்கட்டும், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கான்னு பார்க்காதீங்க, என்பிஎஃப்சியான்னு பார்க்காதீங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணுங்க. அப்போ ரெகுலேட்டரி ஆம்பிகியூட்டி தேவைப்படாது. ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸ் அந்த மாதிரி இவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸை நம்ம கொண்டு போகணும். ஸோ கிளியரா? ஸோ திஸ் இஸ் தி 3rd சாப்டர். அது லென்தி சாப்டர், அதனால லாங்கா போயிருக்கு. 4th சாப்டர் கொஞ்சம் மீடியம் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர். எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து பிளேயிங் த லாங் கேம், எக்கனாமிக் சர்வே மாதிரி. ஸோ எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல 3 விஷயங்கள் தான். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த 3 ஏரியா பார்க்க போறோம். ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கறப்ப என்ன பார்த்தோம், பட்ஜெட் அக்கௌண்ட்ல ஒரு இதுவா எடுத்து பார்த்தோம். பட்ஜெட் அக்கௌண்ட்ல ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபிஸ்கல் கன்சால்டேஷன், இது 3த்தையும் பார்த்தோம். அதுல இனோவேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 3 அக்கௌண்ட்டை பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து ஸோ திரும்ப அதே கதை தான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். குளோபல் எக்கனாமி வந்து ட்ரேட் குளோபலைசேஷன்ல இருந்து ட்ரேட் லிபரலைசேஷன்ல இருந்து ஃபிராக்மெண்டட் அண்ட் ப்ரொடெக்ஷனிஸ்டா மாறுது, டேர்னிங் இன்வர்டா மாறுது. ஸோ அதனால வந்து டொமஸ்டிக் கெப்பாசிட்டிஸ் ஆர் வீக்கனிங், சப்ளை செயின் ரெசிலியன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கரண்ட் குளோபல் ஆர்டர் வந்து 3 சைமல்டேனியஸ் சேலஞ்சஸ்ல இருக்கு. ஸோ வாட் ஆர் தி 3 சைமல்டேனியஸ் சேலஞ்சஸ்? ஒன்று வந்து ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி. ஸோ இதுல நம்ம ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பாலிசி, இதுல நம்ம வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க போறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதோட மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதோட எக்ஸ்பிளேஷன் வீட்டுக்கு போய் படிங்க, பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். நான் சொல்ற கதையை கவனிச்சுட்டு கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டாரிஃப்ஸ், ப்ரொடெக்ஷனிசம் அண்ட் டாரிஃப்ஸ் இருக்கு.
அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங் அமாங் தி மேஜர்ஸ் எக்கனாமிஸ். ஸோ டீகப்ளிங்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு லார்ஜ் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு, அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய இம்போர்ட் பண்ற இன்னொரு கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் ட்ரேட் வந்து 2-3 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடக்கும். இப்போ சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ட்ரேடு நடக்கும். ஆர் இப்போ சைனாக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங் ட்ரேட் இருக்கு. இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் ஸ்ட்ராங் ட்ரேட் இருக்கு. இந்தியாவோட டாப் 3 பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சைனா இருக்கும். மூணாவது யாருன்னா யூஏஇ இருக்கு, துபாய். அப்போ துபாய் இஸ் ஹேவிங் அ யூனிக் பிளேஸ். இட்ஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரி, பட் இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடர். ஸோ அப்போ இந்த மாதிரி கன்வென்ஷனலா ஹிஸ்டாரிக்கலா கப்ளிங்கா ட்ரேட்ல வந்து ஒன்னா இருந்த நாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான கப்ளிங் எல்லாம் இப்போ டீகப்ளிங் ஆகுது. பிகாஸ் என்ன ஆகுது, இந்த இன்வர்ட் லுக்கிங்னஸ் வரதுனால மினிலேட்டரல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க தனித்தனியா. நெக்ஸ்ட் வந்து க்ரோயிங் யூஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி டூல்ஸ் இன் ட்ரேட் பாலிசி. நம்ம எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் பார்த்தோம்ல, அந்த ஸ்டேட் கிராஃப்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன எதனால இது மெயினாக எது டிவைட் பண்ணுதா, இந்த கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் லைக் செமிகண்டக்டர்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான். இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுனால இந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் இந்த அன்சர்டனிட்டிஸ்னா இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு நம்ம 3 முக்கியமான இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இண்டெக்ஸ், ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் அண்ட் குளோபல் எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு 3 இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த 3 இண்டெக்ஸ் மூலமா நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிஸ்க் இண்டெக்ஸ் இது எல்லாமே பிரைவேட் செக்டர் ரிலீஸ் பண்ணுறது, ரெனவுண்ட் குளோபல் ஆர்கனைசேஷன் எதுவும் பண்ணல, IMF, வேர்ல்ட் பேங்க் அப்படி கிடையாது, பிரைவேட் ரிசர்ச் தான். பட் இப்படி ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கும். ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் த்ரூ நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், எவ்வளவு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குங்கிறது வந்து இந்த மாதிரி உலகத்துல இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெக்சிகோல ஒரு கலவரம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்லாட கில் பண்ணதுனால கலவரம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மெக்சிகோ ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வருதுல, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி அமைதிக்கு அகேன்ஸ்டா நடக்குது அப்படின்னு வர ஆர்டிகல்ஸ் எவ்வளவு வருதுங்கிறத வச்சு இந்த இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். அது மூலமா குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குன்னு எதை வச்சு மெஷர் பண்ண முடியும், இண்டெக்ஸ்ல கால்குலேட் பண்ணனா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் ஒரு இண்டிகேட்டரா வைக்கிறாங்க, எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து வருது. ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ வந்தால் தான் ஆர்டிகல் வரும். ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி வந்து திரும்ப ட்ரேட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறத இதுல வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி. ஸோ அந்த நாட்டோட மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் உடைய வெயிட்டேஜை பேஸ் பண்ணி எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி எவ்வளவு சீக்கிரமா அந்த நாட்டுடைய இப்போ ஜிடிபியோ, இன்ஃபிளேஷனோ, மணி சப்ளையோ எவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத வச்சு 3 இண்டெக்ஸ். இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா 2 முக்கியமான விஷயங்கள் வந்து வேர்ல்டு என்ன நடக்குதுன்னா, ஃப்ரெண்ட் ஷோரிங் அண்ட் ரீஷோரிங், நியர் ஷோரிங். ஃப்ரெண்ட் ஷோரிங் அண்ட் நியர் ஷோரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஃப்ரெண்ட் ஷோரிங்னா என்ன அப்படின்னா, இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் புரிஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, உள்ள இருக்க கதையெல்லாம் எழுதாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஃப்ரெண்ட் ஷோரிங்னா என்ன அப்படின்னா, வேர்ல்டு வைடா நாடுகள் வந்து தே ஆர் ஃபார்மிங் மினிலேட்டரல். மினிலேட்டரல்னா என்ன, மினியா ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு தனியா அவங்க வாழ்றாங்க. ஸோ அந்த மாதிரி மினிலேட்டரல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஜியோ பொலிட்டிக்கலி ஃப்ரெண்டா இருக்க நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள நிறைய ட்ரேட் நடக்குது. இப்போ குளோபல் ட்ரேடுங்கிறது எந்த நாட்டுல இருந்து எல்லா நாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு இருந்தது போயிட்டு இன்னைக்கு ட்ரேட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ளதான் ட்ரேட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த குளோபலைசேஷன் ஆர்டர் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா, யூஎன்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ரெஃபரன்ஸா வச்சு ஃப்ரெண்ட் ஷோரிங்க மெஷர் பண்றாங்க. நியர் ஷோரிங்னா என்ன அப்படின்னா, ஒரு நாடு தன்னை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸோட தான் அதிக ட்ரேட் பண்ணுது. முன்னாடி குளோபலைசேஷன்ல இந்தியா ஒரு நாடு, வேர்ல்ட்ல எந்த நாடு கூடயும் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ என்ன ஆகுதுன்னா சுத்தி இருக்கிற அவங்களோட நெய்பர்ஸ் கூட மட்டும் தான் எல்லா ட்ரேடும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் பார்க்குறோம். இது நியர் ஷோரிங். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஷோரிங்கும் நியர் ஷோரிங்கும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர்ல பிரச்சனைகளா இப்போ கரண்டா இருக்கு. ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் அப்படியே கேட்கலாம், ஃப்ரெண்ட் ஷோரிங்னா என்ன, நியர் ஷோரிங்னா என்ன, இதெல்லாம் அப்படியே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டா வைக்கலாம். ஆர் இந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடா டைரக்டா அது கேட்க முடியாது, பட் மேபி ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் இஸ் அ டேர்ம்ஸ் which is a potential for a question. ஸோ ஆர்பிஐ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்றாரு, பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுல என்ன பார்க்குறாங்கன்னா, கூகுள் சர்ச்ல இந்த மாதிரியான விஷயங்களை எத்தனை பேர் வந்து சர்ச் பண்றாங்க, அன்சர்டனிட்டி ரிலேட்டடான விஷயங்களை எத்தனை பேர் சர்ச் பண்றாங்கிறத வச்சு இவர் ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ கிளியரா? ஸோ வேர்ல்டு ட்ரேட் வந்து இப்போ அன்சர்டனா தான் இருக்கு. IMF ப்ரொஜெக்டட் குளோபல் ட்ரேட் வந்து growth வந்து 3.6%. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்ட் எக்கனாமிஸ், அதாவது டெவலப்பிங் நாடுகள் வந்து they are posing higher trade growth than advanced economies.
ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். நவ் லெட் இஸ் கோ டு தி இந்தியா. இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து பார்க்கலாம். வேர்ல்டு வைடா அன்சர்டனிட்டி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆர்பிஐயோட பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் நம்ம கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ ஒன்று அஃபிஷியலாக ரிலீஸ் பண்றாங்க கூகுள் சர்ச்ல ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இந்தியாவோட ட்ரேட் வந்து ஹாஸ் ரிமைன் ரெசிலியன்ஸ். குளோபல் வாலட்டாலிட்டி, டாரிஃப் இஷ்யூ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ட்ரேட் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 437 பில்லியன். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னா கூட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 437 பில்லியன் இருக்கு. இதுல மேஜரா எதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பெட்ரோலியம், நான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இம்போர்ட்ஸ் தான் வந்து மேஜர் ஷேரா இதுல வந்து நம்ம பாக்குறோம். நான் பெட்ரோலியம் அண்ட் நான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டெக்ஸோட ஷேர் வந்து 78% ஏறி இருக்கு. ஸோ இந்தியாவோட ஹை ஷேர் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. எக்ஸ்போர்ட் காம்போசிஷன் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். பெட்ரோல், டீசல் அந்த மாதிரியான விஷயங்கள். செகண்ட் வந்து டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டாப் 5ல இப்போ டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. மொபைல் ஃபோன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரரா எமர்ஜ் ஆனதுனால மொபைல் ஃபோன்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமா இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ அதனால டெலிகாம் செகண்ட். மூணாவது ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ். இதான் வந்து டாப் 3. இதை தாண்டி நமக்கு வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து பிளே பண்றாங்க. ஸோ இதான் வந்து எக்ஸ்போர்ட் காம்போசிஷன் ஆஃப் இந்தியா. பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபெல் பை 24%. எதனாலனா வேர்ல்டு மார்க்கெட்ல பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைஞ்சதுனால பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபார்மாசூட்டிக்கல் கொஞ்சம் ஏறி இருக்கு. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஏறதுனால அது வந்து ஏறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டாப் 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இம்போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து 437னா இம்போர்ட் வந்து 721. ஸோ அப்போ ட்ரேட் டெபிசிட் இருக்கு. ஸோ இம்போர்ட்ல இது ஹையஸ்ட், க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட், கோல்டு செகண்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட்டும் பண்றோம். ஸோ கோல்டோட இந்த வருஷம் வந்து எதோட இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா கோல்டோட இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் கோல்டு வேல்யூ தான். வேல்யூ அதிகம். நம்ம நிறைய கோல்டு வாங்கல, கோல்டு வேல்யூ அதிகமானதுனால அதோட வேல்யூ வந்து ஏறி இருக்கு. India's exports of finished products rise. There is a concomitant increase in the import of their intermediate products. So இந்தியாவோட கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த வருஷம் ஏறும்போது பேரலா வந்து இன்டர்மீடியரி கூட்ஸோட இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு நாட்டில் ஃபினிஷ்டு கூட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாச்சுன்னா நிச்சயமா இன்டர்மீடியரி கூட்ஸோட இம்போர்ட்ஸும் கூடவே சேர்ந்து அதிகமாகுமா? அந்த ட்ரெண்ட்ல இப்போ இந்தியா இருக்கு. இந்தியா இஸ் இம்போர்ட்டிங் மோர் இன்டர்மீடியரி கூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஃபினிஷ்டு கூட்ஸ், விச் மீன்ஸ் இந்தியா இஸ் அ மேனுஃபேக்சரிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. பட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இன்டர்மீடியரி கூட்ஸோட இம்போர்ட் அதிகமாக இருக்கு. எதனாலனா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமானதுனால. ஏன்னா இப்போ இன்டர்மீடியட் கூட்ஸை வாங்கி தான் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்தியாவோட டோட்டல் ட்ரேடில் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் மெர்ச்சன்டைஸ் கூட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கூட்ஸ் சர்வீஸ் ரெண்டும் சேர்ந்து இது ஆக்சுவலி அடுத்த ஸ்லைடில் வரும். பட் ஓகே, இங்கே பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து 825 பில்லியன், இம்போர்ட்ஸ் வந்து 919 பில்லியன், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 825 பில்லியன். ஸோ ட்ரேட் டெபிசிட் வந்து நமக்கு வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் 94 பில்லியன்ல இருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். இதை பாருங்க, இதான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா கரண்ட் இயர் இன்னும் முடியாதனால அதோட டேட்டா வரல. ஸோ லாஸ்ட் இயர்ல நமக்கு ஓவராலா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு. ஸோ இந்தியா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர். இப்போ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ல ஒரு ட்ரெண்டை சொல்றாங்க. நம்ம என்னதான் வந்து வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசரா இருந்தாலும் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ல நம்மளோட ஷேர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்தியா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டோட ஷேர் ஆஃப் இந்தியா என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்களே, இப்போ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஷேர் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு என்னங்கிற இந்த டேட்டா பாருங்க. இதுவும் ஸ்டேட்மெண்டா வரலாம். இந்தியா ஷேர் இன் தி குளோபல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஹாஸ் இன்க்ரீஸ் மாடஸ்ட்லி ஃப்ரம் 1.1 to 2.2. வேர்ல்டோட டோட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவோட ஷேர் வந்து 2.2 தான். அதான் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர். நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கே சரியா இருக்கு. அண்ட் வி ஆர் நெட் இம்போர்ட்டர், லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர் அண்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் இம்போர்ட்டர் ஆல்சோ. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டோட டிமாண்ட் இந்தியாவில் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரேடை வந்து இன்னும் நம்ம வந்து பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரேடை 100 பில்லியன் நம்ம வந்து ரீச் பண்ணணும். கரண்டா அது 51 பில்லியன் இருக்கு, அது அப்படியே டபுள் பண்ணி 100 பில்லியன் ஆக்கணும் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல அப்படிங்கிற டார்கெட்ல கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்றாங்க. இதுக்கு இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டா சைன் பண்ண ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா இது வந்து பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் புரிஞ்சிச்சா? எதுல நமக்கு டெபிசிட் இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். அது எவ்வளவு டெபிசிட் இருக்குங்கிறது இங்க பாக்குறோம். ட்ரேட் டெபிசிட் வந்து we are having.
அடுத்து வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல PLI ஸ்கீம் எதெல்லாம் லான்ச் பண்ணுமோ அந்த செக்டர்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெட்டரா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ட்ரெண்டை வந்து சொல்றாங்க. இப்போ PLI ஸ்கீம் ஒரு 14 செக்டர்ஸ்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோமா, அந்த 14ல PLIல லான்ச் பண்ண அந்த கூட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. டியூரிங் தி PLI வந்து 2020-21ல கொண்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் திஸ் PLI செக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கு அதோட ரா மெட்டீரியல்ஸ். இப்போ இதில் ஹை எக்ஸ்போர்ட் growth எங்கே வந்ததுன்னா ஐடி ஹார்ட்வேர், பேட்டரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், சோலார் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். பேட்டரிஸில் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு அப்டிக் ஆகலைனாலும் ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து இட்ஸ் பெட்டர் தென் வாட் வாஸ் ஏர்லியர். ஸோ ஐடி ஹார்ட்வேர், ஏசிசி பேட்டரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல், இந்த செக்டர்ல இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கான். PLI ஸ்கீம் வந்து அதோட சக்சஸ் எழுதும்போது இந்த ஃபேக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸில். எக்ஸ்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ஜென்ரலி நான் வந்து நோட் பண்ணாலும் இம்போர்ட்ஸும் கூடவே சேர்ந்து அதிகமான செக்டர் எதுனா அதே சோலாரும் பேட்டரியும் தான். இதுல எக்ஸ்போர்ட் அதிகமானாலும் இதோட ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ அதனால இதுக்கு இம்போர்ட்ஸும் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இந்த ஹை வேல்யூ கூட்ஸ்லையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான அடுத்து வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு டெப்தா தேவையில்லை. இது வந்து எப்படி பார்க்குறோம்னா, எக்கனாமிக் சர்வேல கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்குறோம். ஸோ சும்மா பாருங்க. டைவர்ஷன் இப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா டாரிஃப் போட்டாங்களே, அந்த டாரிஃபை எப்படி வந்து சமாளிச்சோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது எக்ஸாம்பிள் கொஸ்டினா வருமானு தெரியல, பட் சும்மா பார்க்குறோம். இப்போ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி யூஎஸோட ஷேர் வந்து 44%. இப்போ யூஎஸ் வந்து அதை டாரிஃப் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து அடுத்த பேங்க் பார்க்குறோம். ஹாங்காங், துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம அதை டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதனால பாதிக்கப்படல அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மரைன் ப்ராடக்ட்ஸ்ல யூஎஸோட ஷேர் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம இமீடியட்லி அதை என்ன டைவர்ட் பண்ணோம், வியட்நாம், மலேசியா, சைனா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு டைவர்ட் பண்ணி மரைன் செக்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரம்ப் டாரிஃப் போட்டாரு, அந்த செக்டர் எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆச்சு தான். பட் அதனால அவங்க லாஸ்ல போல இமீடியட்லி அதர் ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டினேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இது சும்மா பாருங்க, இது நம்பர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா வந்து நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இம்போர்ட்ஸ் டைவர்சிட்டி வந்து நம்ம காட்டுறோம். நம்ம இம்போர்ட்ஸ்ல மட்டும் ஏன் ஒரு நாட்டை நம்பி இருக்கணும், வெறும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணுமா, அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லார்கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இப்போ வந்து பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து லிபியா, இதுக்கும் ட்ரம்போட டீலுக்கு சம்மந்தம் இல்லை, சரியா, நீங்க சிரிக்கக்கூடாது. ஸோ லிபியா, எஜிப்ட், பிரேசில், யூஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்கலாம். ப்ரூனே காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரூனே இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்குறோம். அண்ட் இதே டைம்ல ரஷ்யா, சவுதி அரேபியா, ஈராக், வெனிசுலா, 4 நாட்டோடைய ஆயில் இம்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. 4த்துக்குள்ளே ஒரு பேட்டர்ன் தருது. ஸோ ரஷ்யா, சவுதி அரேபியா, ஈராக், வெனிசுலாவுடைய ஆயில் இம்போர்ட்ஸ் இந்தியா வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் லிபியா, எஜிப்ட், பிரேசில் 4வதா யூஎஸ் போட்டிருக்காங்க. யூஎஸ் அண்ட் ப்ரூனே இவங்களோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டைவர்சிஃபைங் அவர் இம்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஆல்சோ, இம்போர்ட் சோர்சஸ் ஆல்சோ. ஸோ புரிஞ்சுச்சா? இப்போ இதே ஒரு ஸ்டேட்மெண்டா வைக்கலாம், ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட். ஆயில் இம்போர்ட்ஸ், க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் நேஷன்ஸ் ஹவ் ரெடியூஸ்ட், தீஸ் நேஷன்ஸ் ஹவ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, இந்தியா ஹேஸ் கட் ஆஃப் தி ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. இது கரெக்டா தப்பா? இந்தியால இருந்தா அது தப்பு, யூஎஸ்ஏல இருந்தா கரெக்ட், அவ்வளவுதான். ஸோ எது உண்மை தெரியாது, அதுதான் வந்து நம்ம ஆம்பிகியூட்டி. ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த மாதிரியான டைம்ல எக்ஸ்போர்ட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த ப்ராமினன்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். பேக் டு பேக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணோம். இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்ட இதே டைம்ல தான் யூகே கூட ஃபைனலைஸ் ஆச்சு, ஓமானோட ஃபைனலைஸ் ஆயிருக்கு, நியூசிலாந்து கூட ஆயிருக்கு. எக்கனாமிக் சர்வே வந்த பிறகு யூரோப்பியன் யூனியன், எக்கனாமிக் சர்வே வரும்போது யூரோப்பியன் யூனியன் வரல, அதனால அதை சொல்லலை. யூரோப்பியன் யூனியன் வந்துருச்சு, இப்போ யூஎஸ் வந்துருச்சு, அப்புறம் டாரிஃபையும் அவங்க ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து இந்த டைம்ல எக்ஸ்போர்ட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, ட்ரேட் கனெக்ட் இ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நீங்க நோட் பண்ணலாம். இந்த ட்ரேட் கனெக்ட் இ பிளாட்ஃபார்ம்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டர் அந்த எஃப்டிஐ எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டாரிஃப் கன்செஷன் அவைலபிள் ஃபார் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் எந்தெந்த நாட்டுக்கு எதை எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளவு கன்செஷன்ஸ் வாங்கலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த ட்ரேட் கனெக்ட் இ பிளாட்ஃபார்ம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன செக்டர்ஸ்க்கு.
ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டேரிஃப்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அந்த செக்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த மாதிரி டேரிஃப் அஃபெக்டட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் லோன் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு யூஎஸோட மார்க்கெட் இல்லைன்னா ஒரு லாஸ் வந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ தட் அவங்க அந்த லாஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது கிரெடிட் கேரண்டி. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து மோரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாசத்துக்கு அவங்க லோனு வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டாம இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மெரைன் செக்டரோ டெக்ஸ்டைல் செக்டரோ ட்ரம்போட டேரிஃப்னால அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த செக்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கிரெடிட் கேரண்டியும் மோரட்டோரியம் கொண்டு வராங்க. மோரட்டோரியம்னா என்னதுன்னா லோன் பேமெண்ட்ஸை கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன். இப்போ நீங்க 90 days கட்டாம இருந்தா என்ன ஆகும்? அது என்பிஏ ஆயிடும். மோரட்டோரியம் பீரியட் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்க 3 மாசம் கட்டலனால அது என்பிஏ ஆகாது. டைம் தராங்க, ஓகே நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெனோர்னா டைம் பீரியட், லோனோட ரீபேமெண்ட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டேரிஃப்னால பாதிக்கப்பட்ட எக்ஸ்போர்ட் செக்டர்ஸோடைய பெனிஃபிட்ஸ்க்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ட்ரேட் கனெக்ட் பிளாட்ஃபார்ம், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன், கிரெடிட் கேரண்டி, மோரட்டோரியம் அண்ட் டென்யூர், அவங்களோட லோன் ரீபேமெண்ட் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார் அப் டு 450 days. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. ஸோ 450 days வரைக்கும் நீங்கள் வந்து லோன் ரீபேமெண்ட் பீரியடை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ். இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து இந்த ட்ரேட் அன்சர்டனிட்டிஸை இந்தியா ஹேண்டில் பண்ணாங்க, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, இதில் நம்ம நோட் பண்ணி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரேட் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. இப்போ கூட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் முடிச்சிடுமா, அடுத்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்விசிபிள்ஸ்குள்ள வரும். வழக்கம் போல இந்தியாவில் அதிக எக்ஸ்போர்ட்ஸ் யாரு? சர்வீசஸ் தான். சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 2/3 ஆஃப் தி ட்ரேட் டெபிசிட்டை இது பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஹையர் தேன் தி சர்வீசஸ் இம்போர்ட். ஸோ அதனால வந்து இதுல சர்ப்ளஸ் இருக்கு. சர்வீசஸ் ட்ரேட்ல நமக்கு வந்து சர்ப்ளஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து வந்து ரெமிட்டன்சஸும் சர்ப்ளஸ் 135 பில்லியன் வந்திருக்கு. ஸோ ரெமிட்டன்ஸோட ஒரு மேட்டரை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்தியாவில் வர டோட்டல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட ரெமிட்டன்சஸ் அதிகமாக வருது. கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்தியாவுக்குள்ள எவ்வளவு எஃப்டிஐ வருதோ அந்த எஃப்டிஐ விட அதிகமா ரெமிட்டன்சஸ் வருது. ஸோ இட் ஹஸ் ஓவர் டேக்கன் இன் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து ரெமிட்டன்சஸ் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட தான் வருது, யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து. லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் ரெமிட்டன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா யூஎஸ்ஏ 27%. இது ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்லயே இருக்கும். துபாய் தான் செகண்ட் அண்ட் யூகே தேர்ட். ஸோ கிளியரா? அப்போ நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இப்போ இருக்கானா இருக்கு. இப்போ நம்மளோட ட்ரேடு டெபிசிட்ல இருக்கு, சர்வீசஸ் சர்ப்ளஸ்ல இருக்கு, ரெமிட்டன்ஸும் சர்ப்ளஸ்ல இருக்கு. ஆனா ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல தான் இருக்கு. ஏன்னா டெபிசிட் கிரியேட்டட் பை ட்ரேட் அக்கௌண்ட் இஸ் ஹையர் தென் தி சர்ப்ளஸ் கிரியேட்டட் பை தி இன்விசிபிள்ஸ். ஸோ அப்போ ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எவ்வளவு இருக்கு? ஸோ இப்போ நம்ம எது சர்ப்ளஸ்ல இருக்கு டெபிசிட்ல இருக்குன்னு பார்க்கணும்னா இப்போ நான் சொல்றேன், இதை மட்டும் பாருங்க, நீங்க பார்க்காதீங்க. இப்போ எது வந்து கிராஃபிக் மேல இருக்கு? ப்ளூ எல்லோ. ஸோ ப்ளூ வந்து நெட் சர்வீசஸ், எல்லோ வந்து நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ். இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. யார் யார் நெகட்டிவ்ல இருக்கா? ட்ரேடு கூட்ஸ் வந்து கூட்ஸோட ட்ரேடு நெகட்டிவ்ல இருக்கா. நெட் ஃபேக்டர் இன்கம் இந்தியாவில் இப்போ என்ன இருக்கு? நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ கூட்ஸும் நெட் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டயக்ராம் ஞாபகம் இருக்குல்ல? இன்விசிபிள்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து சர்வீசஸ், அப்புறமா வந்து நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ், அப்புறமா நெட் ஃபேக்டர் இன்கம். ஃபேக்டர் இன்கம் நெகட்டிவ்ல இருக்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ சர்வீசஸும் பாசிட்டிவ்ல இருக்கு, கூட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுதான் கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம நோட் பண்றோம். ஸோ புரிஞ்சுச்சா? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டோட வேல்யூ வந்து எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு? கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் டெம்பரரி சர்ப்ளஸ் இன் 2021. அது டெம்பரரி சர்ப்ளஸ் காரணம் என்னன்னா லாக்டவுன்னால இம்போர்ட்டும் நடக்கல, எக்ஸ்போர்ட்டும் நடக்கல, அதனால ஃப்ளூக்ல வந்தது தான். அது எதுவும் இது இல்லை, திரும்ப வந்து அது கீழே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ் ஆஃப் வேரியஸ் நேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு? இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கரண்ட்லி 1.3% இருக்கு. மற்ற நாடுகளோடய கம்பேர் பண்ணும்போது நம்ம சர்ப்ளஸ் இருக்க நாடுகள் இப்போ யார் யாருக்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர், வியட்நாம், சும்மா பாருங்க, சிங்கப்பூர், வியட்நாம், சுவிட்சர்லாந்து, சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, இவங்க எல்லாருக்குமே சர்ப்ளஸா இருக்கு. ஸோ என்னன்னா இதுல இந்த டயக்ராம்ல நோட்ஸ்ல வரும்போது பாருங்க, இந்த டயக்ராம்ல என்ன அப்சர்வ் பண்ணணும்னா யார் யாரெல்லாம் சர்ப்ளஸ்ல இருக்கா, யார் யாரெல்லாம் டெபிசிட்ல இருக்கான்னு சும்மா ஒரு ஐடியா. இந்த மாதிரி ஐடியாஸ் தான் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இது வீட்டில் பிடிஎஃப் வந்தோன்னு பாருங்க, நிறைய விஷயங்களை வீட்டில் பிடிஎஃப் வந்தோன்னு எடுத்து பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவ்ல யார் யார் இருக்கா? இந்தியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியாவோ இவங்கெல்லாம் நெகட்டிவ்ல இருக்காங்க. ஓ, சிங்கப்பூர், வியட்நாம்லாம் பாசிட்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க கத்துக்கிறீங்க. அப்போ தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மோர். ஸோ இதுதான் வந்து யூ ஆர் டேக்கிங் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஹியர்.
ஸோ நம்மளது பார்த்தோன்னா பிரேசில் ஆஸ்திரேலியாலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டீசென்ட் தான்ப்பா, நியூசிலாண்டுக்குலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம கீழே இருக்கிற மேலே இருக்கவங்களாம் விட்டு என்னைக்கு வாழ்க்கையில மேலே இருக்கவனை பார்த்து அடுத்த லெவலுக்கு தான் நம்ம வந்து போனோம். ஸோ இந்த எக்கனாமியில் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து ரிசிலியண்டாக இருந்தாலும் மூட் ஸ்விங்ஸ் வந்து யார் அதிகமாக பண்ணா அப்படின்னா எஃபிஐ தான். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியா விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வந்து ஸ்டேபிளாக நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ குளோபலி எஃப்டிஐ வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வரப்போ என்ன பார்த்தோம்? குளோபல் எஃப்டிஐ ஹாஸ் டிக்ளைன்டு. வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி ஸோ யூரோப்பியன் யூனியன்லையும் சைனாலையுமே எஃப்டிஐ வந்து குறைஞ்சிருக்கு. அதனால வேர்ல்டு வைடு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குளோபல் எஃப்டிஐ வந்து 23-24 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க, எல்லா நாடுகள்லையும் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ வேர்ல்டுலையும் குறைஞ்சிருக்கு, டெவலப்டு நாடுகளில் குறைஞ்சிருக்கு, யூரோப்பில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எங்கெங்க ஏறி இருக்கு மிச்சம் எல்லா நாட்டிலையும் அது ஆவரேஜாக தான் இருக்கு. ஸோ சப்டியூடாக தான் எஃப்டிஐஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எஃப்டிஐ வந்தது எல்லாமே ஏஐ செக்டரில் தான் வருது, அது ஆல்ரெடி பார்த்தது. இந்தியா ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி அட்ராக்ட் சைசபிள் எஃப்டிஐஸ். கிட்டத்தட்ட 18% ஆஃப் ஜிடிபி நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு மார்ஜினல் டிக்ளைன் இருக்கு. சவுத் ஏஷியாவில் நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட் ரிசீவராக இருந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய லார்ஜஸ்ட் எஃப்டிஐ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸோ ஃபார் கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாஸ் ரேங்க் 4th லார்ஜஸ்ட் இன் குளோபலி. ஸோ கிரீன்ஃபீல்ட்னா என்னதுன்னா புது கம்பெனி ஆரம்பிக்கிறது. ஸோ இந்தியாவுக்குள்ள வந்து புது கம்பெனி ஆரம்பிச்சதுல 4th லார்ஜஸ்டாக நம்ம இருக்கோம். India has emerged as the largest destination for greenfield digital investment ahead of Malaysia, Singapore and Vietnam. So இவங்களுக்கு அப்புறமா greenfieldல இந்தியாவுக்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் இஸ் ஆல்சோ அட்ராக்டிங் குட் எஃப்டிஐ. இதுக்கப்புறம் 4வது இடத்துல இந்தியா இருக்கு. ஓகே, கிரீன்ஃபீல்ட் எஃப்டிஐனா என்னதுன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாக்குள்ள வந்து புதுசா தே ஆர் ஸ்டார்டிங், அப்படி அந்த ஆங்கிள் பார்க்கணும். ஸோ கிராஸ் எஃப்டிஐயோட வேல்யூ எவ்வளோ 80 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ அது வந்து பாருங்க. இது வந்து இந்த கிராஃப் தேவையில்லை, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் கிராஃப். ஸோ திஸ் இஸ் ஓகே. இந்த எஃப்டிஐ மட்டும் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இந்த எஃப்டிஐல 60% ஆஃப் வர எஃப்டிஐ வந்து எங்கே போகுதுன்னா சர்வீசஸ்ல தான் போகுது. 60% ஆஃப் எஃப்டிஐ இஸ் கோயிங் டு சர்வீசஸ். அதில் லார்ஜஸ்ட் ஷேர் வந்து கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவங்களுக்கு தான் வந்து போகுது. ரிட்டர்ன் ஆன் எஃப்டிஐ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் பத்தி பேசுறாங்க. இப்போ எஃப்டிஐ இந்தியாவில் வருதுன்னு நம்ம பார்க்குறோம், 4வதா வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த எஃப்டிஐ வந்தவனுக்குலாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணானே அவனுக்கு லாபம் வருதா அப்படிங்கிறது இப்போ பார்க்குறோம். அதான் வந்து ரிட்டர்ன் ஆன் எஃப்டிஐ. இந்தியாவில் வந்து எஃப்டிஐ பண்றான், லாபம் சம்பாதிக்கிறானா பண்றான். ஸோ ஆர் எஸ்டிமேட்டட் அஸ் எஃப்டிஐ ஈக்விட்டி இன்கம் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எஃப்டிஐ. ஸோ இந்தியா வந்து இட் இஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன் இன் தி வேர்ல்டு. இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணால் ரிட்டர்ன் வருதான். ஸோ இந்தோனேஷியா தான் ஹையஸ்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் 2வதா இருக்கும். ஸோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் எஃப்டிஐ வேல்யூல ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியாவில் தான் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் இந்தியா தான் இருக்கு, நமக்கு அப்புறம் மெக்சிகோ இருக்கு. அடுத்து வந்து ஓடிஐ. இப்போ யாரும் பார்க்கறது இல்லை பெருசா. ஸோ ஓடிஐல வந்து இல்லை ஓடிஐ மட்டும்தான் இப்போ நான்லாம் பார்க்குறேன், ரோக்கோ அதில் தான் இருக்காங்க அதனால. ஸோ ஓடிஐனா என்னதுன்னா ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியா மற்ற நாட்டில் பண்ணது ஓடிஐன்னு சொல்றோம். இந்தியா உள்ள வருது எஃப்டிஐ, நம்ம இன்னொரு நாட்டில் பண்றோம்ல அதை ஓடிஐன்னு சொல்றோம். அவுட்வர்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ இந்தியால இருந்து அவுட்வர்டுக்கு போன எஃப்டிஐ எவ்வளோ, நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஃபாரின்ல பண்ற எஃப்டிஐ, ரிவர்ஸ் எஃப்டிஐ, அதை ஓடிஐன்னு சொல்றோம். ஸோ இந்தியாவோட ஓடிஐ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா இருக்கான். நிறைய இந்தியன் கம்பெனிஸும் இப்போ ஃபாரின்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா குளோபல் வேல்யூ செயின்ல இப்போ நம்ம வந்து பார்ட்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான ஓடிஐஸ்லாம் நம்ம அதிகம் பண்ணால் ஜிவிசியில் நம்ம வந்து குளோபல் வேல்யூ செயின்ல இன்னும் நிறைய கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது when they go there they learn the technology or whatever from that nation and that is beneficial for India. ஸோ ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து எஃப்டிஐஸ் வந்து டெவலப்டு நாடு டெவலப்பிங் நாட்டில் தான் போடுவாங்க. ஸோ ஷேர் ஆஃப் ஓடிஐஸ்ல வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா டெவலப்டு நாடு தான் எப்பவுமே அதிகமான எஃப்டிஐ பண்றாங்க. டெவலப்பிங் நாடுகள் கம்மியாக தான் பண்றாங்க. ஆனால் அதோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நடுவில் பேண்டமிக் இஸ் அ டிப்பு, பட் பார்த்தீங்கன்னா டெவலப்டு நாடுகள் ஆர் டூயிங் மோர் எஃப்டிஐ தான் டெவலப்பிங் நேஷன். ஸோ ஜென்ரலாக டெவலப்டு நாட்டிலேருந்து டெவலப்பிங் நாட்டுக்கு தான் எஃப்டிஐ வரும், யூஎஸ்ல இருந்தா இந்தியாவுக்கு வரும். ஸோ அந்த ஆங்கிள் இங்கே நம்ம பார்க்குறோம்.
அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னா 23 பில்லியன். இந்தியாக்குள்ள வந்து எஃப்டிஏ 80 பில்லியன் அப்படின்னா நம்ம இந்தியால இருந்து வெளியே பண்ணது 23 பில்லியன். ஸோ இந்தியாவோட டெஸ்டினேஷன் நம்ம எந்த நாட்டில் போய் எஃப்டிஏ பண்றோம் அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஏஇ, நம்மளும் மொரிஷியஸ்ல பண்றோம். இது என்னது? சரி, மொரிஷியஸ்ல இருக்க 9% என்ன? இந்தியாவில் இருக்கிற ஒரு பணக்காரரு இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி மொரிஷியஸ்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு அங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு பண்றான், சவுத் ஆப்பிரிக்காக்கு பண்றான். இங்க இருந்து டைரக்டா சவுத் ஆப்பிரிக்காக்கு போயிருக்கலாம். ஆனா இவன் போய் மொரிஷியஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு போறான். ஏன்னா அவன் சவுத் ஆப்பிரிக்கால டாக்ஸ் கட்ட வேணால, இந்தியால இருந்து வந்த மாதிரி காட்ட வேணாம். ஸோ இதுதான் வந்து நடக்குது. நமக்கு நடக்கிறது நமக்கு ரிவர்ஸ்லி நம்ம ஆளுங்களும் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஏஇ அண்ட் மொரிஷியஸ். ஸோ இதுதான் வந்து we are seeing ஜியோகிராபிக்கல் காம்போசிஷன். ஸோ அதோட ஆர்டர் தான் இது. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ், யூகே இவங்க எல்லாம் வராங்க. டாப் 10ல யார் இருக்காங்கிற எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் இப்போ வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ல அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்த நெட் அவுட் ஃப்ளோ. இங்க என்ன பார்க்கறோம்னா எவ்ரி இயர் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்திருக்கு. ஒரு வருஷம் உள்ள வருது, ஒரு வருஷம் வெளியே போகுது, ஒரு வருஷம் உள்ள வருது, ஒரு வருஷம் வெளியே போகுது, அப்படிதானே இருக்கு. ஆனா உள்ள வந்ததுதான் நிறைய இருக்கு. வெளியே போன எபிசோட்ஸ் அப்பப்போ வந்தாலும் நெட்டா நீங்க ஓவராலா கடந்த 10 வருஷம் பாருங்க, நிறைய உள்ளதான் வரான். உங்களுக்கு புரியுதா? நிறைய உள்ளதான் வந்திருக்கான். வெளியே போனவனும் அப்பப்போ போறான். ஆனா நிறைய நெட்டா நீங்க பாத்தீங்கன்னா கிராஃபை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளதான் வந்திருக்கான். ஸோ அது நல்ல விஷயம் தான். உள்ள வருது வெளியே போறது எஃபிஎல் சமாதம் தானே. ஸோ இதுல எல்லாம் வந்து சகஜம் தான், இதுல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா வந்து அதெல்லாம் அப்படிதான் ரோல் ஆகும், கண்டுக்காது. ஆனா வந்து இல்ல இன்னொன்னு நோட் பண்ணும், எப்பப்பெல்லாம் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற அந்த ஆண்டுகளை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல அவர் சொல்றாரு. எப்பப்பெல்லாம் குளோபல் மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி வருதோ அந்த ஆண்டுல தான் அது அவுட் ஃப்ளோ ஆயிருக்கு. இதுதான் முதல் ட்ரெண்ட். இப்ப இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிறோம்னா, ஒண்ணு நெட்டா உள்ள வந்ததான் அதிகமா இருக்குங்கிறத கத்துக்கிறோம். இன்னொன்னு என்ன கத்துக்கிறோம்னா, வெளியே போன ஆண்டுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இப்ப நம்ம ரிவர்ஸ்ல பாருங்க, 2026ல இப்ப பார்த்தோம் ட்ரம்ப் டாரிஃப் வந்ததுனால எல்லாரும் வெளியே போறாங்க. அடுத்துக்கு முன்னாடி போனது 2022, 2023 உக்ரைன் வார் அப்போ நடந்த கிரைசிஸ் அப்போ வெளியே போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேண்டமிக்னால போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவில் வந்து இந்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் சேலஞ்ச், பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வரும்போது அது நடந்திருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு கிரைசிஸ் வரும்போது அது நடந்திருக்கு. 2016 விடுங்க, மிச்சம் எல்லா வருஷமும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற வருஷம். அப்போ குளோபல் லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா இந்தியா விட்டு வெளியே போயிடுவான். ஸோ இதான் வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இந்தியா அட்ராக்ட் சப்ஸ்டான்ஷியல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஷார்ப் அவுட்லோஸ் எப்போ வருதுன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்கிறப்ப தான் இருக்கு. நம்மளோட லாஸ்ட் 10 மாசம், இந்த ஏப்ரல் டு டிசம்பர் இந்த 10 மாசம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 6 மாசத்துக்கு பணம் வெளியே போச்சு, ஒரு 3 மாசத்துக்கு பணம் உள்ள வந்திருக்கு. ஸோ நெட் இன்ஃப்ளோஸ், ஆனா அவுட் ஃப்ளோஸ் தான் அதிகம். ஸோ இதான் வந்து எஃபிஐயோடைய நிலவரம். ஸோ புரிஞ்சுச்சா? எஃபிஐ பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. கடைசியா அடுத்து வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பத்தி பார்த்தாச்சு, அதுல இருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஃபாரின் கரன்சிக்கு வருவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ரெண்டு தான் பார்த்தோம். அதோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 700 பில்லியன், 700 பில்லியன் வந்து ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து இந்த டிப்ரிசியேஷன் எபிசோடுக்கு முன்னாடி 730 பில்லியன் இருந்தது. ஒரு $50 பில்லியன் செலவு பண்ணி 680 பில்லியன் ஆகணும். அப்புறம் திரும்ப நம்ம டாலர்ஸோட ரிசர்வ்ஸ் வந்து ஆர்பிஐ அதிகப்படுத்தி இப்போ 700 கொண்டோம். இந்த ஏன் வந்து 730ல இருந்து 680 ஆச்சு? டிப்ரிசியேஷன் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்பிஐ செல் ஆபரேஷன் பண்ணாங்க, அதனால அது 680 ஆச்சு. அப்புறம் ஒரு $20 பில்லியன் எங்க இருந்தோ புரட்டி இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி 700 கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். இதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்னைக்குமே வந்து ஏறிட்டு தான் இருந்திருக்கு, பிரச்சனையே இல்லை. வி ஆர் வெரி ஸ்டேபிள், வி ஆர் வெரி குட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிற நாடு நம்ம. இதுல லார்ஜஸ்ட் ஷேர் யாருன்னா வழக்கம் போல ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் தான், பச்சை கலர் தான் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து கோல்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. மூணாவது எஸ்டிஆர். எஸ்டிஆர் வந்து ரொம்ப குட்டி தான். அப்ப அந்த ரிசர்வ் டிரான்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம், அது சும்மா அது ஒப்புக்கு சப்பான் தான். அது ஒரு இதுதானே, ஒரு நோஷனலா தானே வச்சிருக்காங்க. சிஆர்ஆர் மாதிரி ஒரு குட்டி அமௌண்ட் தான் அது. தட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது எஸ்டிஆர் கூட இல்லை, மெயினா ஃபாரின் கரன்சி அசெட்ஸும் கோல்டு தான். எஸ்டிஆர் வந்து ஒரு பேக்கப் தான். ஒரு நாடு எஸ்டிஆர் யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுனாலே அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு அர்த்தம். அப்பயே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ இதோட டிசைனிங் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும், ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் தான் ஹையஸ்ட் அப்படின்னு. இன்னொன்னு இதுல நோட் பண்ணோம்னா, இந்த எல்லோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷம். அது காரணமும் கோல்டு வேலை ஏறினது. ஒரு கோல்டு வேலை ஏறிச்சுன்னா என்னெல்லாம் நடக்குது பாருங்க. நம்ம கோல்டு வேலை ஏறினதால இம்போர்ட் பேஸ்கெட் மாறுது. ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸோட வேல்யூ வந்து
நிறைய கோல்டு இல்லைனாலும் கோல்டோட வேல்யூ ஏறினதுனால ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் வேல்யூ ஏறி இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த எல்லோ கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஃபாரின் கரன்சி அசெட்ல ஃபெல்ட் ஸ்லைட்லி, அது வந்து ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் கோல்டோட ஷேர் ஏறி இருக்கு. இதான் வந்து நம்ம பார்க்குறோம். எஸ்டிஆர்ஸ் வந்து அது அப்படியே ஸ்டேபிளா தான் இருக்கு. 18 பில்லியன் இருக்கா எஸ்டிஆர் நம்ம கிட்ட. இம்போர்ட் கவர். ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்க எக்ஸ்டர்னல் செக்டர்ல படிக்க வேண்டிய இண்டிகேட்டர் என்னன்னா இம்போர்ட் கவர். ஸோ த வேர்ட் இம்போர்ட் கவர் இஸ் பெஸ்ட் டிஃபைன்டு பை, இது வந்து பிவைக்யூலே வந்துருச்சு. வாட் இஸ் இம்போர்ட் கவர் அப்படிங்கிற கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி வேர்ட் இம்போர்ட் கவர். இம்போர்ட் கவர்னா என்னதுன்னா, உங்ககிட்ட இருக்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வச்சு அடுத்து எத்தனை மாசத்துக்கு இம்போர்ட்டுக்கான செலவை உங்களால கட்ட முடியும். இப்போ 700 பில்லியன் இருக்கு. இந்த 700 பில்லியன் வச்சு எத்தனை மாசத்துக்கு நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும்னா 11 மாசத்துக்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது 900 கிட்ட இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ 11 மந்த்ஸ்க்கு நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம. அதான் இம்போர்ட் கவர்னு சொல்லுது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுட்டு எத்தனை மாசத்துக்கு இந்தியாவால ஸ்டேபிளா இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். எக்ஸ்டர்னல் டெட் கவர். இது என்ன? இந்தியா வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்டோட கடன் பத்தி தான் நம்ம பாக்குறோம். பிரைவேட் கடன் பத்தி நம்ம பார்க்கல. கவர்மெண்ட் வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடனை அடைக்க முடியுமா, ஒரே நாள்ல அடைக்க முடியுமானா 94% கடனை அடைச்சிட முடியும். ஸோ அவர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் லோன்ஸ் விச் வி பாரோட். நம்ம நினைச்சா ஒரே நாள்ல அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு இதுதான் வந்து ஸ்டேபிள் பொசிஷன். இது எதுக்கு இந்த ரெண்டு இண்டிகேட்டர்னா, ஹவு ஸ்டேபிள் அவர் ஃபாரின் கரன்சி மார்க்கெட் இஸ் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு. இப்போ இது மூலமா ஒரு ஸ்டெபிலிட்டி காட்டுது. 11 மந்த் வரைக்கும், அது 10 மந்த்துக்கு மேல இருந்தாலே அது வெரி குட் தான். அதே மாதிரி வந்து அது 90% மேல இருந்தாலே இட்ஸ் ஃபைன் தான். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் பார்க்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இந்த வருஷம் என்ன ஆச்சு? அமாங் மோஸ்ட் ஆஃப் தி எக்கானமிஸ் இந்தியாவோட ருபி தான் இட் வாஸ் டிப்ரிஷியேட்டிங். ஸோ டிப்ரிஷியேட்டிங்கா வந்து நம்ம வந்து பார்க்குறோம். லாஸ்ட் 10 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட 5% வந்து டாலர்ஸ்க்கு நிகரா ரூபாவோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்தியன் ருபி ஹேட் ஹையர் ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கம்பேர்ட் டு ஏஷியன் பேர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ். கம்பேர்ட் டு ஹாங்காங்னு அங்க பார்த்த அந்த மாடல்ல இதை பாருங்க. ஹையர் ரேட்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கம்பேர்ட் டு அதர் ஏஷியன் பியர்ஸ். ஆனா வந்து லோவர் சச் அஸ் பிலிப்பைன்ஸ் கரன்சி ஆர் இந்தோனேஷியன் கரன்சி இன் கான்ட்ராஸ்ட் வித் இந்த நாடுகள்லாம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் இந்த டைம்ல அவன் கரன்சி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நமக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ எதனால டிப்ரிஷியேஷன் ஆச்சுன்னா இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும். எடிட்டோர்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். கேபிட்டல் ஃபிளைட்னால இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து காட்டுறாங்க. அடுத்தது இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இது எப்படி இன்டர்பிரேட். ஓகே, லாஸ்டா என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்போ வந்து இந்த ஃபாரின் கரன்சி டிப்ரிஷியேஷன்ல நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். என்னதுன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. அது போன வருடங்கள்லாம் ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம். எப்பப்பெல்லாம் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குதோ அந்தந்த வருஷத்துலாம் டிப் இருந்தது. அப்போ இந்த கிராஃப் எப்படி பார்க்குறோம்னா, இப்போ இந்த ரெட் கலருங்கிறது வந்து டிப்ரிஷியேஷன், அது கீழே போகுதுன்னா கரன்சி டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த டிப்ரிஷியேஷனுக்கும் இன்னொரு ப்ளூ கலர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒன்று வந்து எந்தெந்த வருஷம்லாம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து அதிகமாக இருக்கோ அந்தந்த வருஷம் டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கு. இப்போ டிப்ரிஷியேஷனுக்கு காரணம் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு, வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் தேன் வி எக்ஸ்போர்ட், அதனால என்ன ஆகுது, டாலருக்கு டிமாண்ட் ஆகுது, ஸோ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அந்த ட்ரெண்ட் வந்து இந்த கிராஃப்ல வந்து நமக்கு தெரியுது. எப்பப்பெல்லாம் டிப்ரிஷியேஷன் எபிசோட் நடந்திருக்கு, இப்போ 23ல நடந்துச்சா அந்த வருஷம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஹையஸ்டா இருக்கு. அதே மாதிரி வந்து 2019 நடக்கும்போது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஹையா இருக்கு. 2013லயும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஹையா இருக்கு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஹையா இருக்கிற டைம்ல டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கு. ஆனா இன்னொன்னு நோட் பண்ணலாம், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இல்லாத வருடங்களையும் நடக்குதே. வாட் டஸ் தட் மீன்? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இல்லாத இந்த வருஷத்துலயும் உங்களுக்கு வந்து டெப்ரிஷியேஷன் நடக்குது. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியா இருந்த வருடங்களே டெப்ரிஷியேஷன் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அப்போ அந்த வருஷம் டெப்ரிஷியேஷனுக்கு காரணம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்டோட அவுட்ஃப்ளோனால. அப்போ டெப்ரிஷியேஷன் நடக்கிறதுக்கு இந்தியால ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரக்சரல் ரீசன். ஒன்னு, whenever there is high current account deficit, whenever our imports are higher than exports, we will face a depreciation. Second, whenever foreign portfolio investments are going out. இந்த ரெண்டு எபிசோட் நடக்கும்போது இந்தியாவில் டிப்ரிஷியேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி A12 பார்த்தது தான், பட் அந்த ட்ரெண்டுக்கான கிராஃபிங் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்ததாக லாஸ்டா இதில் பார்க்குற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் எதுனா நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், NIIP. இது இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம், எக்கனாமிக் சர்வேல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வர இண்டிகேட்டர்.
நானும் வந்து 11 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 7 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எக்ஸாம்ல வரும்னு. ஸோ ஃபைனலா வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ரொம்ப நாளா வரும்னு சொல்லி வர்ற பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் எதுனா என்ஐஐபி. இந்த என்ஐஐபியை வச்சு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் யூபிஎஸ்சியில் ஒரு கேள்வி வந்ததில்லை. ஆனா இந்த இண்டிகேட்டர் பத்தி எவ்ரி எக்கனாமிக் சர்வேல பேசுறாங்க. ஸோ அப்போ இது வந்து 2026 வரும். ஸோ நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, இந்தியா வந்து நெட் டெட்டரா நெட் கிரெடிட்டரா, நம்மளோட அசெட் நம்மளோட லைபிலிட்டியை பார்க்கணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம்னா, இந்தியா வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன் வந்து இந்தியாவோட லைபிலிட்டி, இந்தியா வெளிநாட்டுக்கு கொடுத்த கடன் வந்து இந்தியாவோட அசெட். ஸோ நெட்டா கடன் உள்ள பணம் உள்ள வந்திருக்கா, பணம் வெளியே போயிருக்கா, அதோட நெட் வேல்யூ தான் நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன். இப்போ நம்ம நெட்டா நிறைய கடன் வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நெட் கிரெடிட்டர், அதாவது நம்மளுடைய அசெட்ஸ் ஆர் ஹையர் தென் லைபிலிட்டி. நம்ம வெளிநாட்டுல இருந்து நெட்டா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம நெட் டெட்டர். ஸோ நம்மளோட லைபிலிட்டிஸ் ஆர் ஹையர் தென் தி அசெட்ஸ். ஸோ அதை வச்சு இதை லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியா வந்து நெட் கிரெடிட்டரா டெட்டரா? டெட்டர் தான். உங்களோட புரிதலை நீங்களே சொல்லிட்டீங்க டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே. அவ்வளவுதான், பையன் பிடிச்சிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. NAIP shows that the difference between countries' external assets and liabilities for a specific time. A positive NAIP னா என்னதுன்னா, அந்த நாடு வந்து நெட் கிரெடிட்டர். நெகட்டிவ் NAIP னா வந்து நெட் டெட்டர். இது வந்து பிரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ பாசிட்டிவ் NAIP னா நம்ம கிரெடிட்டர், நெகட்டிவ் NAIP னா நம்ம டெட்டர். இந்த லிஸ்ட்ல எந்தெந்த நாடெல்லாம் நெட் கிரெடிட்டர் நெட் டெட்டர்னு பார்க்கணும். இந்தியா நெட் டெட்டர்னு நமக்கு தெரியும். மற்ற எந்த நாடு டெட்டரா இருக்கு அப்படிங்கறத பார்த்தா அது பிரிலிம்ஸ்ல ஒரு ட்ரெண்டா இருக்கு. which of the following countries are net debtor or NAIP னா என்னன்னு ஒரு கொஸ்டின் 15 வருஷமா எனக்கு தெரிஞ்சு வரல. இட்ஸ் பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ நெட் கிரெடிட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து சிங்கப்பூர், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, கனடா இவங்க எல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் நெட் டெட்டர்ஸ்ல இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கின நாடு யாரு? அமெரிக்கா. US is the largest debtor in the world. ஆனா அதோட ரேட் பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்களா? ஏன்னா பர்பச்சுவல் எவர் கிரீனிங். அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எப்போ ரிலீஸ் பண்ணாலும் வாங்க ஆள் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால எவர் கிரீன் பண்ணி கடன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு எவர் கிரீனிங்னா என்ன? ஆல்ரெடி ஒரு கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை அடைக்கிற டைம் வரும்போது இன்னொரு கடன் வாங்கி அதை அடைச்சிடுறது. ஆனா அதுக்கு அப்போ செலவுகளும் வரல, அப்போ டபுள் கடன் வாங்கணும். ஒரு கடன், டபுள் கடன்ல ஒரு கடன் அடைக்கிறதுக்கு, இன்னொரு கடன் புது செலவுக்கு, அப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வரப்போ ட்ரிபிள் கடன். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி எவர் கிரீனிங் பண்ணி லார்ஜஸ்ட் டெட்டர் இந்த வேர்ல்டா இருக்கிறது அமெரிக்கா. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி பச்சை, அந்த கிரீன் பாண்ட்ஸ் எப்போ வேணாலும் விற்கிது அப்படிங்கிற அந்த கிரீனோட பவர் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறார். அது வந்து கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்னா நாட் இன் தி என்வாயரன்மெண்டல் சென்ஸ், அது அவங்களோட டாலர் வந்து கிரீனா இருக்கிறதுனால அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். இப்போ பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க பாத்தீங்கன்னா, ஜெர்மனி ஓவர் டுக் ஜப்பான் as the வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரெடிட்டர். வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் வந்து ஜெர்மனி, செகண்ட் லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் சைனா. ஸோ ஜெர்மனி ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்போ அந்த ஒரு வித்தியாசம் வந்து பார்க்குறோம். US ரிமைன் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெட்டர். இதெல்லாம் அப்படியே பிரிலிம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் யாரு, லார்ஜஸ்ட் டெட்டர் யாரு அப்படிங்கிறது. இந்தியா வந்து 11th லார்ஜஸ்ட் டெட்டர் இன் தி வேர்ல்டு. நான் உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கினால நம்ம 11th இருக்கும். ஸோ 11th லார்ஜஸ்ட் டெட்டர் இன் தி வேர்ல்டு. நேற்றுக்கு வந்து கரெக்டாக இந்த நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த NAIPங்கிற கான்செப்ட்ல நேற்றுக்கு நம்ம முடிச்சோம். ஸோ NAIPனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், அதாவது நம்ம இந்தியாவுடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் விச் இஸ் டேம்டு பட் ஆங்கர்டு. ஸோ டேம்ட் அண்ட் ஆங்கர்ட்னா என்ன அப்படின்னா, அதை வந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து டேம்ட் அண்ட் ஆங்கருக்கு மீனிங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து சாப்டர் 6, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ளேஷன் தான் குட்டி சாப்டர், FYI. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி, செக்யூரிங் இன்கம்ஸ் அண்ட் என்ஷூரிங் ஃபுட் செக்யூரிட்டி. ஆக்சுவலி வந்து இதில் டேக்லைன் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அக்ரிகல்ச்சரில் இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, அடுத்து நம்மளுடைய கோல் வந்து இது 3 தான். அதான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க.